హల్లెలూయా స్తోత్రం, హల్లెలూయా స్తోత్రం, హల్లెలూయా స్తోత్రం, హల్లెలూయా స్తోత్రం. ஜெபமுன்னு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல பிதாவே, தடையில்லாமல் இந்த மாதத்திலும் எங்களுக்கு நீர் ஒரு ஊழியர் கூட்ட ஆராதனை தந்தமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, நல்ல பிதாவே, இதோ இங்கு காணப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் அறிகிறீர். உங்களுடைய அநாதி தீர்மானத்தினாலே நீர் எங்களை அழைத்து இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து உமக்கு ஊழியம் செய்யக்கூடியதான கனமான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். நாள் வரைக்கும் கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறீர். பரமபிதாவே, ஆனாலும் எங்களை கொண்டு நீர் தீர்மானித்திருக்கிறதான அந்த உயர்ந்த நோக்கங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அதை எப்படியாவது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவிற்கு முன்பாக நிறைவேற்றி தேவன் என்னை குறித்த தீர்மானங்களை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்றுதான தெய்வீக சந்தோஷத்தோடு இந்த உலக யாத்திரையை முடிக்கத்தக்கவார் ஒவ்வொருவருக்குள்ளும் அதை குறித்தான ஒரு வாஞ்சை தாகம் அதிகமாக இருக்கும்படியாய் கெஞ்சிரும். பரமபிதாவே, இந்த நாட்களிலும் நீர் இறங்கி எங்களுக்கு தந்ததான ஊழியக்காரர்களுக்கு என்று தந்ததான அந்த கட்டிடத்திற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, எவ்வளவோ கடன் நெருக்கங்கள் இருந்தபோது நீர் கட்டி எழுப்ப வேண்டும் என்றுதான எண்ணங்களை தந்து நெருக்கத்தின் மத்தியிலும் தடையில்லாது அந்த வேலைகளை முடித்து பரமபிதாவை பிரதிஷ்டை பண்ண செய்து ஊழியக்காரர்களை தங்கத்தக்கவாறு அதை மாற்றி அமைத்த தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, உம்முடைய பிரசனம் எப்பொழுதும் அந்த வீட்டிலே இருக்கும்படியாய் கெஞ்சிரோம். பரமபிதாவே, உம்முடைய இரத்தம் அந்த வீட்டை முற்றிலும் தெளிக்கப்பட்டு இருக்க செய்யும்படியாய் கெஞ்சிரோம். பரமபிதாவே, நீர் இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சிரோம். பரமபிதாவே, பரமபிதாவே, பாவம் எவ்விதத்திலும் அந்த இடத்திலே கிரியை செய்யாது நீர் அந்த இடத்தை காவல் செய்யும்படியாய் கெஞ்சிரோம். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் அங்கு நடக்காது நீர் அந்த இடத்திலே கிரியை செய்யும்படியாய் கெஞ்சிரோம். பரிசுத்த பூமி, பரிசுத்த கட்டிடம், தேவன் தங்கும் இடமாகவே அந்த இடம் காணப்படும் நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம். பரமபிதாவே, நல்ல பிதாவே, இதோ இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து ஜெபிக்க கிருபை செய்த தேவனே, சபையை அறிகிறீர். பரமபிதாவே, சபையின் எல்லா நிலைகளையும் காண்கிறீர். பரமபிதாவே, சிறுமைப்பட்ட நிலைமை, பரிதாபமான நிலைமை, நெருக்கமான நிலைமை எல்லாவற்றையும் அறிகிறீர். பரமபிதாவே, உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். நல்ல பிதாவே, வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து சபையிலே நீர் எழுந்தருளி கிரியை செய்யும்படி கெஞ்சிரும். ஆவியானுடைய பலனை சபையை கட்டளையிடும்படி கெஞ்சிரும். ஆவியானுடைய நிறைவை சபைக்கு கட்டளையிடும்படி கெஞ்சிரும். ஆவியானுடைய வரங்களை சபைக்கு கட்டளையிடும்படி கெஞ்சிரும். இந்த ஊழியத்துக்கு கட்டளையிடும்படி கெஞ்சிரும். ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகப்படுத்தும்படி கெஞ்சிரும். நீர் இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு கிரியை செய்யும்படியாய் கெஞ்சிரும். பரமபிதாவே, இந்த ஊழியக்காரர்கள் அடைய வேண்டியதான அனுபவத்தை குறித்து அதிக ஜாக்கிரதையும் எச்சரிக்கையும் உடையவர்களாக இருக்கும். தாகமும் வாஞ்சி உடையவர்களாக இருக்கும். விழிப்பும் கவனம் உடையவர்களாக இருக்கும். நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரும். பரமபிதாவே, இந்த ஊழியக்காரர்களுக்கு இந்த வேத வசனத்தை எடுத்துரைக்க எந்தவிதமான தகுதியும் நிலையமற்றதான ஏழை அடியானோடு கூட இருந்தாலும். பரமபிதாவே, அடியாண்ட குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிருபையாய் மன இறங்கி மன்னித்து அடியானை பரிசுத்த ஆவினாலே நிறைத்து நீர் தெய்வீக ஞானம் புத்தி அறிவை தந்து ஒவ்வொருவரும் யதார்த்தமாய் உணர்வடைகிற விதத்திலே நீர் பேசி அறிவிக்கும்படியாய் கெஞ்சிரும். தடைகளை அகற்றியலும் யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபம் 5 அதிகாரம் 18வது வசனத்தின் 2வது பாகம். ஆவியினால் நிறைந்து
ஆவியினாலே நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், நான் ஊழியக்காரன் சொல்லுங்கிறது அது பிரசங்கமான ஊழியக்காரர் ரெண்டு பொருந்தும். ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அடுத்த கட்டம் ஆவியின் நிறைவை அடைய. அந்த ஆவியின் நிறைவை மனுஷன் அடைய தான் உள்ளார்ந்த மனுஷன் அதிகமாய் பலப்படுத்தப்படுவான். அந்த உள்ளார்ந்த பலன் அதிகமாக தேவன் அந்த மனுஷனை எடுத்து உபயோகப்படுத்த முடியும். பவுல் அப்போஸ்தலர் ஆவியால் நிறைக்கப்பட்டவராய் உற்று பார்த்து அங்கு கிரியை செய்யக்கூடியவராக இருந்தார். பேதுரு அப்போஸ்தலர் அதே போல அந்த ஆவியின் நிறைவு நமக்குள்ளே பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமாய் வந்து அமரும் போது, நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மை தேவன் நிறைவாய் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆவியின் நிறைவு அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். தண்ணீரிலே மின் உற்பத்தி செய்யக்கூடியதான அந்த இடத்துல நீங்கள் போய் பார்ப்பீர்களே, ஆனால் சக்கரம் இருக்கும். மின் உற்பத்தி செய்வதற்கு அந்த சக்கரத்திலே நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருக்க வேண்டும். மின் உற்பத்தி செய்யக்கூடியதான அந்த சக்கரத்திற்கு எது தேவையா இருக்கிறது? தண்ணீர் நிரம்பி வழியக்கூடிய அனுபவம் தேவை இருக்கு. அதே போலதான் அநேகருக்குள்ளே நூல் இழையளவு ஆவியானுடைய கிரியை இருக்கும். சிலருக்குள்ளே கணுக்கால் அளவு இருக்கும், சிலருக்குள்ளே முழங்கால் அளவு இருக்கும், சிலருக்குள்ளே அது அவித்து அணைத்து போட்ட நிலைமையிலே இருக்கும். ஆனால் எல்லாருமே திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். அந்த திருப்தி அடைந்ததான் நிலைமை தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆவியின் நிறைவை அடைய வேண்டும். அந்த ஆவியின் நிறைவு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் சரி, சபை வளர்ச்சிக்கும் சரி, அது மிகவும் பிரயோஜனமான ஒன்று. மின் உற்பத்தி அது 1 வாட் ஆனாலும் சரி, 2 கிலோ வாட் ஆனாலும் சரி, எவ்வளவு ஆனாலும் சரி, மின் உற்பத்தி செய்வதற்கு சக்கரத்திற்கு நிறைவான தண்ணீர் தேவையோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்வதற்கு, தேவ சுத்தம் செய்வதற்கு ஆவியின் நிறைவு அது மிகவும் அவசியம். அதனால்தான் பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் அவர்களை அபிஷேகித்தார். அந்த அபிஷேகத்தால் நிறைத்தார், ஆவியினாலே அப்படியே நிறைத்தார், நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்தார். அங்கே குறைவுபட்ட அனுபவம் யாருக்குமே கிடையாது. அந்த ஆவியினாலே நிறையப்படக்கூடியதான் அந்த அனுபவம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நாம் தேவ சித்தத்தை பூரணமாக செய்ய முடியும், தெய்வ மனுஷர்களாக விளங்க முடியும், ஆவிக்குரியவர்களாக சாட்சியுள்ள ஜீவன் செய்ய முடியும். இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கையில குறைகள் ஏற்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அங்க பரிசுத்த ஆவியானுடைய செயல் அதிகமா இருந்தது. அவர் தேவன், ஆனால் இந்த உலகத்திலே மனுஷனாய் இருக்கும்போது எல்லா காரியத்திலும் மாதிரி காட்டினார். அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராகவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 1வது வசனமும் 4 அதிகாரம் 14வது வசனமும் வாசியுங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி, பாருங்கள், இங்க இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் என்று. உங்களுக்குள்ள ஒருபோதும் ஒரு திருப்தி இருக்கக்கூடாது. என்ன திருப்தினா, அடைந்தாயிற்று. பவுல் அப்போஸ்தலர்கிட்ட அந்த திருப்திங்கிறதே அவர்கிட்ட கிடையாது. ஆத்மாக்களுக்காண்டு பிரயாசப்படக்கூடிய அந்த காரியமானாலும் சரி, எதுலையுமே அவருக்கு திருப்தியே அவருக்கு இருக்க. நமக்கு அந்த அனுபவம் தான் நமக்கு வேணும். 2 அந்நியபாஷை வந்துட்டு இல்லை, ஒவ்வொரு தடவையும் காலில் ஜோம் பண்ணும்போது புதுசா வருது, திருப்தி அடைஞ்சிடாதுங்க. அது ஒண்ணுமே கிடையாதுங்கிறதான ஒரு எண்ணம் இருக்கு. அடுத்த கட்டம் உள்ள புதுப்பிக்கப்படணும், உள்ள பலப்படணும், உள்ள வல்லமையால் நிறைக்கப்படணும், உள்ள கிருபைகளை பெறணும், வரங்களை பெறணும். முற்றிலும் பழையவைகள் ஒழியப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்கள் மாற்றப்படணும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இருக்கு. அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு. நாமும் அவருடைய சீஷர்கள், நாமும் எப்படி இருக்கணும், அந்த நிறையப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். 14வது வசனம் வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். பாருங்கள், அந்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள இருக்க வேண்டும், ஆவியானுடைய பலன் நமக்குள்ள இருக்க வேண்டும். சாத்தான் எவ்விதத்திலும் நம்மளை மேற்கொள்ளாதவனும், பாவ போராட்டங்கள் இல்லாதவனும், பாவ பாரங்கள் இல்லாதவனும், இச்சையின் அடிமைத்தனங்கள் இல்லாதவனும், உலக சிற்றின்பங்களின் நெருக்கங்கள் இல்லாதவனும், முற்றிலுமாய் இவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் நிறைவை உடையவர்களாகவும் பரிசுத்த ஆவியுடைய பலனால் நிறைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பாருங்க, அவரே சொல்றார், அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். தேவன் தான், அது ஒரு புறம் இருந்துட்டு போட்டு.
அடுத்த புறம் மனுஷனாக இருந்தனால அவர் தன்னை குறித்து எப்படி சொல்கிறார்? நான் இவ்வளோ காரியங்கள் எல்லாம் பண்ணுகிறேன், காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? நிறைவான அனுபவத்தோடு, சம்பூர்ணமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு, குறைவில்லாத ஒரு அனுபவத்தோடு, எப்பக்கமும் சூழ்ந்திருந்த ஒரு அனுபவத்தோடு, உள்ளும் புறமும் நிறைவான ஒரு அனுபவத்தோடு இருக்கிறார். வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம அபிஷேகத்தை பார்த்தா சொல்றோம், எனக்கு அபிஷேகம் இருக்குன்னு சொல்றோமே தவிர கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே நிறைவா இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அபிஷேகம் இருக்கான்னு தான் கேட்கறாங்க. ஆவியான நிறைவு இருக்குதான்னு யாருமே கேட்கறது கிடையாது. அபிஷேகம் இருக்கா, ஒரு வார்த்தை இருந்தாலும் அபிஷேகம் இருக்குன்றோம், 2 வார்த்தை இருந்தாலும் அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிடுவோம். இல்லை ஒரே பாசம் தான் 40 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், அபிஷேகம் இருக்குன்றோம். ஆனா எது வேணும்? கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அது எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய ஜீவி, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்க, என்னுடைய பரிசுத்த ஜீவி, என்னுடைய பரிசுத்த பார்வை, என்னுடைய பரிசுத்த சிந்தனை, என்னுடைய வாழ்க்கை, அதான் முக்கியம். இது ஜெபமே இல்லாதவங்களால முடியாத காரியம். அதான் ஜெபமே பண்ணாதவங்களுக்கு இது பிரயோஜனமே படாது. மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்கள், அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருக்கும்போது சுவிசேஷம் அறிவிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சுவிசேஷம் அறிவிப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாருங்கள், மற்ற மனுஷர்களுக்கு பிரயோஜனப்படத்தக்கவாறு அந்த ஜீவியம் அது வரைக்கும் சுயநல நோக்கம், சுகபோகமான வாழ்க்கை, தன்னை குறித்த சிந்தனை, இதெல்லாம் அப்படியே மாற்றப்பட்டு அடுத்தவர்கள், ஆத்மாக்கள், மற்றவர்கள் நல்லா இருக்கும், அந்த ஒரு நோக்கம் அப்படி நிறைந்து வழியக்கூடிய ஒரு அனுபவம் வருது. தேவன் அந்த ஆவியானவர் இருதயத்தில் நிரம்ப 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 மற்றவர்களை குறித்த சிந்தனையால் நிரப்புகிறார். அந்த ஆத்ம பாரம் இன்னும் பெருகும். நீங்க நன்மை செய்யக்கூடியவர்களாகவே இருப்பீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 10:38 வாசிங்க. அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நமக்கு இப்ப என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் எப்படி இருக்கணும்? நிறைந்து வழிகிற விதத்துல இருக்கணும். அது நிறைந்து வழியும் போது எப்படி இருக்க வேண்டும்? வல்லமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் எதிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள், அந்நிய பாஷையிலேயே திருப்தி அடைந்து விடாதீர்கள். அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்திலே வல்லமை இருக்க வேண்டும். அந்த வல்லமை ஜெபிக்கும் போதும், சுவிசேஷம் அறிவிக்கும் போதும், ஜனங்களோடு இடைப்படும் போதும் அது நம்ம இடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தெரிந்தார். நம்ம அடுத்த கட்டம் இதுக்கு தான் போகும். ஏன்னா சபைக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமே ஆனால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் எல்லாம் இருக்கு. திடீரென்று எல்லாம் நடந்து விடுமா? நடக்காது. ஆயத்தப்படுத்தக்கூடியதான ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். ஆயத்தப்பட்டுதான் ஆக வேண்டும். அல்லாவிட்டால் அவர் ஒதுக்கி விடுவார். தடையா இருக்கிறவர்களை அப்புறப்படுத்தி விடுவார். மற்றவருடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தி விடுவார். கவனமா இருக்கு. எப்பொழுதும் பொறுமையா இருக்க மாட்டார். பொறுமைக்கும் என்ன உண்டு? எல்லை உண்டு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள், தாவீது ராஜாவுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? ஒரு காலம் அந்த ராஜ்யம் எடுபட்டு போகாது என்று சொன்னார். ஆனால் 1.5 நூற்றாண்டுக்கு மாத்திரம்தான் அந்த சந்ததி இருந்துச்சு. தாவீது, சாலோமன், ரெகொபெயாம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே வந்து சிதைக்கியா நினைக்கிறேன், அதோட முடியுது. அதுக்கு பிறகு ராஜபாரங்கிறது ஒன்றும் இல்லாமலே இருக்குது. அந்த மரம் வெட்டப்பட்டு விட்டது. அந்த அரசாட்சி செய்யக்கூடியதான அந்த ராஜபாரம் தாவீதின் குடும்பத்தில் அங்க இல்ல. அது வெட்டப்பட்டு போயிட்டு அநேக நூற்றாண்டுகள் கடந்து போகிறது. அதன் பிறகு வெட்டப்பட்ட மரத்திலே ஒரு துளிர் எழும்புறது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்க காப்பாற்றுவதற்காக. ஆனால் கிருபையை பாருங்க, முடியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. தாவீது சொன்னார், உன் சந்ததி நிலைநிற்கும்னார். ஆனா கிருபைக்கும் ஒரு அளவு வச்சிருந்தார். எவ்வளவு காலம்? ஒரு 1.5 நூற்றாண்டு. சிதைக்கியான் காலத்திலே சிறைபிடிக்கப்பட்டு போனார். அதன் பிறகு யாருமே அரசாட்சியில இருந்து ராஜபாரத்தோட அங்க அரசாட்சி செய்யல. கிருபை அதற்கும் ஒரு எல்கையை வச்சிருக்கிறார்.
அப்போ நீங்கள் எவ்வளோதான் சுவிசேஷம் கேட்டும் ஒரு சில வார்த்தைகளை அபிஷேகமாக பெற்றுக்கொண்டு அதில் திருப்தியடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் அதில் தேவன் பிரியப்படவே மாட்டார். நீங்கள் திருப்தி அடைந்திருக்கலாம், ஆனால் தேவன் பிரியப்பட மாட்டார். காரணம், அவர் எதை விரும்புகிறார்? இத்தகைய கிரியைகளை நீங்கள் இந்த உலகத்திலே நடப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அபிஷேகம் மாத்திரம் போதாது, இந்த அபிஷேகத்திலே வல்லமை இருக்க வேண்டும். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? நன்மை செய்கிறவராய். இப்போ அநேகரால் நன்மை செய்ய முடியலை. நன்மை செய்ய முடியலை. காரணம் என்ன? தேவன் கூட இல்லை. தேவ கோபம் அவங்க மேல இருக்கு. சபிக்கப்பட்டதான கானான் என்ற சந்ததியாரா இருக்கிறீங்க. ஒரு வாலிபனை பார்த்து அவன் சொன்ன காரியம், நல்ல திறமை உள்ளவன், நல்ல படித்தவன். ஆனா அவன் சொன்னது, எனக்கு தோஷம், எனக்கு எந்த கம்பெனிலும் நிலையா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டேன். என் குணம் அப்படி, நல்ல புத்தினா வேலை செய்யறதுல பயங்கர ஐக்கு. ஆனா கொஞ்சம் மாசத்திலேயே அங்க ஒரு பிரச்சனை இவனாட்டி வரிச்சிடும், இவனாட்டி அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, நல்ல திறமை இருக்கிறதுனால, பிறகு அவங்கள நினைச்சிருவாங்க, விலை தள்ளிடுவாங்க. இதான் அவனுடைய காரியமே. அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி அடுத்த கம்பெனி. அநேகருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களே, ஆனால் பிசாசான் கூடவே இருக்கிற. அநேகருடைய வாழ்க்கையை பார்ப்போமே, ஆனால் தேவ கோபம் அவங்க தலையிலேயே இருக்கு. அதனால்தான் அந்த ஆசீர்வாதம் நிலையா இல்லை, அந்த ஆசீர்வாதம் நிறைவா இல்லை, அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் இல்லை. தேவன் அவரோடனே கூட இருந்தபடியான பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கும்போது உங்களால் நன்மை மட்டும்தான் செய்ய முடியும். அடுத்தவங்க மனசை புண்படுத்துற விதத்திலோ, அடுத்தவங்களுக்கு காயங்களை ஏற்படுத்துற விதத்திலோ, இல்லை அடுத்தவங்க இடரல் விதத்திலோ உங்களால் ஜீவிக்கவே முடியாது. அதான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறும்போது அந்த பரிசுத்தனுடைய வழிநடத்தல் அப்படி இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில குற்றமே கிடையாது. அவர் சொன்னார், என்னிடத்துல ஏதேனும் குற்றம் உண்டோ என்று கேட்டார். காரணம் என்ன? அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப என்னைய திருப்தியா இருக்காது. என்ன திருப்தி? எனக்கு அபிஷேகம் இருக்கு, இல்ல, அது போதாது. ஆவியானுடைய நிறைவு தேவை. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4 அதிகாரம் 8வது வசனமும் 13வது அதிகாரம் 9வது வசனமும் வாசிங்க. அங்கு 2 அப்போஸ்தலர்களை குறித்து அவருடைய ஆவி நிறைவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. பாருங்க, இங்க பேதுரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்ட ஒரு அனுபவம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. பாருங்கள், சாட்சியாய் அவர்களால் ஏன் ஜீவிக்க முடிந்தது? முடிவு பரியந்தம் இடரலே இல்லாமல், முடிவு பரியந்தம் வீழ்ச்சியே இல்லாமல் ஜெயகரமான ஒரு முடிவு, நீதியின் கிரீடத்தை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் நிறைவு. இப்ப என்ன, ரூம்ல இருக்கும் நல்லவங்களா இருக்கிறோம், பேக்கை தூக்கிட்டு போனா குற்றம் வந்துருது, பைக்கை எடுத்துட்டு வெளியில போனா குற்றம் வந்துருது. காரணம் என்ன? ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை. என்ன ஆகுது? மக்களோடு இருக்கும்போது மக்களுக்கு ஏற்றவர்களாகவே மாறி விடுகிறோம். நான் எனக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு, எனக்குன்னு இப்படிதான் இருக்கு, நான் பரிசுத்தமாக தான் இருக்க வேண்டும், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்றதான அந்த ஒரு உணர்வு எப்பொழுதுமே யாருக்குள்ள இருக்கும்? பரிசுத்த ஆவியின் நிறைவை உடைய மனுஷனுக்குள்ள. நாம் என்ன செய்கிறோம்? போகக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு ஏற்றபடியே வாழ்ந்துரும். இங்க வந்த பிறகு இதை சுவிசேஷம் கேட்கும்போது தெரியுது, ஐயோ இதுல இப்படிலாம் இருந்திருக்கணும், இப்படிலாம் இருக்கிறோம். அப்ப எது குறைபடுது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உணர்த்தக்கூடியதான தன்மை நம்மிடத்துல இல்லை. அவர் நிரம்பி இருக்கும்போது உணர்த்தி கொண்டே இருப்பார். பேசாத, இப்படி செய், எழும்பிப்போ, இல்லை 2 வார்த்தை பேசிட்டு அமைதியா இரு, இவன்கிட்ட பேசி புண்ணியம் இல்லை, அப்படி நீ தெளிவா உணர்த்திடுவார். இது எல்லாத்துலயுமே விழுந்து கொடுப்போம், முடிவு குற்றவாளியாகவே மாறக்கூடிய. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அது மிகவும் அவசியம் என்று சொன்னேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய சக்கரத்திற்கு குறைபட்டால் கொஞ்சம் வரைக்கும் மின் உற்பத்தி செய்ய முடியாது என்று சொன்னேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்ப்போமையானால் அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தால் நிரம்பி வழியக்கூடிய அனுபவம் இருந்தது. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்ப்போமையானால் அங்கேயும் அவர்கள்
எல்லா காரியங்களையும் செய்து நிறைவேற்றுவதற்கு பரிசுத்தாவின் நிறைவு அவர்களோடு இருந்தது. ஒரு கேள்வி எழும்பலாம், எப்படி அவங்க எல்லாம் அப்போஸ்தல ஸ்தானத்துக்கு எழுப்பப்பட்டவங்க, அதனால அவங்களுக்கு பரிசுத்தாவின் நிறைவு இருக்கும்னு சொல்லி அந்த மூளை அப்படி யோசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 52வது வசனம் வாசிங்க. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் சரி அபிஷேகம் இருந்தது, நிரம்பி வழியக்கூடிய அனுபவம் இருந்தது சொல்லலாம். ஆனால் இங்கே சீஷர்கள், யார் சீஷர்கள்? குருவை பின்பற்றக்கூடியவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பாரே ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே தெய்வீக சந்தோஷம் இருக்கும். துக்ககரமான சூழ்நிலைகள் நிரம்பி இருந்தாலும் நெருக்கி இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே விலையேற பெற்றதான, உலகம் கொடுக்கக்கூடாதான தெய்வீக இயேசுவின் இரத்தத்தினாலே ஆன ஒரு சந்தோஷமும் சமாதானமும் அவனுக்குள்ளே நிலைத்திருக்கும். சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அப்படியானால் சாதாரண மக்களையும் தேவன் எப்படிப்பட்டவராக விரும்புகிறார்? நிரம்பி வழியக்கூடிய அனுபவத்தோடு. அப்படியானால் தேவனுடைய சபையிலே ஆவிக்குரியவர்களாக இருக்கக்கூடியதாக நம்மை, ஊழியத்திற்கென்று வந்திருக்கக்கூடியதாக நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணுவது, அந்த அபிஷேகத்தை நிறைவாய் தருவது, அது அதிக நிச்சயமான ஒரு காரியம். யாருக்குள்ளும் எந்த ஒரு சந்தேகத்தை இடமே இருக்க தேவை. அது முதன்மையா இருக்க அழைக்கப்பட்டவங்களும் இல்லை, அதுல ஒரு சிலருக்கு தான் இல்லை, அந்த எண்ணங்களே விட்டுருங்க. ஏன்னா வாஞ்சை முக்கியம், தாகம் முக்கியம், எனக்கு வேணுங்கிறதான அந்த பிடிவாத குணம் வேணும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறது. அப்போ அந்த பலவந்தம் பண்ணக்கூடியதான அனுபவம் நமக்கு வேணும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு. அது ஒரு அமைதியான, ஒரு லகுவான, யானோதானோன்னு ஒரு நிசாரமான, ஒரு நிர்விசாரமான ஒரு ஜெபம் தான் இருக்கே தவிர போராடி ஜெபிக்கக்கூடியதான ஊழியக்காரர்கள் குறைவு. எனக்கு இந்த அனுபவம் இல்லை. இந்த அனுபவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவரே எனக்கு இது வேணுங்கிறதான வைராக்கிய வாஞ்சு. அது யாருக்குள்ள ஆண்டவர் கொடுப்பார்? தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, விரும்பின எல்லாருக்கும். யார் அந்த விரும்பக்கூடியவர்கள்? எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? வைராக்கிய வாஞ்சோடும், பலவந்தம் பண்ணுகிறோம், எனக்கு வேணுங்கிற பிடிவாதமா இருக்கு, அவங்களை ஆண்டவர் நிரப்புவார், நிரப்பிக்கொண்டே இருப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 120 பேர் மேலும் அங்க என்ன நிரம்பி வழிந்த ஒரு அனுபவம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒருத்தங்களை வரைக்கும் இல்லை. ஏன்னா அவங்க காத்திருக்கும் போது எப்படிதான் காத்திருந்தாங்க? ஒவ்வொருத்தங்களுக்கும் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். காத்திருந்த ஒவ்வொருவருமே எப்படிதான் காத்திருந்தாங்க? ஆண்டவரே ஜெபிக்கிறேன், எனக்கு வேணும். ஆண்டவரே விண்ணப்பிக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் வேணும். ஆண்டவரே நான் மன்றாடுகிறேன், எனக்கு அந்த அனுபவம் வேணும். அதனாலதான் 120 பேர் மேல அமர்ந்தார். ஏன்னா அவர்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு மனம்தான் இருந்துச்சு. அவர் எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு சிந்தை தான் இருந்துச்சு. என்ன சிந்தனை? எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேண்டும். அந்த வாழ்க்கை அப்படியே மாறுது பாருங்க. ஏன் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும்? அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறுது. கோழைகளா இருந்தவங்க எப்படி இருந்தவங்க? கோழைகள். பயங்கர தைரியசாலிகளாக மாறின அதிகாரிகளே எதிர்த்து நிற்க முடியாதவனும் தைரியமாக பேசக்கூடிய தைரியத்தை உடையவர்களாக இருந்தார்கள். எளிதில் இடறிடுவாங்க. பலனற்றவர்கள், ஞானமற்றவர்கள் எளிதில் இடறிடுவாங்க. அந்த எளிதில் இடரக்கூடியவர்களை முடிவு பரியந்த நிலைநிற்கக்கூடியதான பலனுடையவர்களாக மாறினாங்க. யார் பெரியவன், யார் பெரியவன் என்று உலகத்துக்குரிய காரியங்களில் சிந்தனை உடையவர்களாக இருந்தவங்க அதற்கு பிறகு பாருங்க தாழ்மை உடையவர்களாக மாறினாங்க. பாடுபடுற வரைக்கும் சவுட்டு மெத்த போல தாழ்மை உடையவர்களாக மாறினாங்க. நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சாட்சி கொடுத்து இயேசுவே எல்லாம் என்று சொல்லி சாட்சி கொடுத்தவர்கள். பெருமையின் குணம் அற்றுப்போன ஒரு அனுபவம். மந்த புத்தி உள்ளவர்கள், அதற்கு பிறகு பாருங்க தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவுடையவர்களாய் அவருடைய சுவிசேஷம் யாருக்குள்ளும் ஆழமாய் குத்தத்தக்கவார். படிப்பறிவே இல்லாத ஜனங்கள், பேதைகள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள், அவருடைய பேசக்கூடிய விதம் அவர்களுக்கு ஆச்சரியமா, இப்படி எங்கிருந்து இந்த ஞானம் கிடைத்தது என்று சொல்லுகிற விதத்தில் கிராமங்களையும் பட்டணங்களையும் அசைத்தார்கள். காரணம் அவர்கள் அல்ல, அவருடைய சுய பலன் அல்ல, அவருடைய ஞானம் அல்ல, தேவ ஆவியானுடைய நிறைவு.
அப்ப ஜெபிக்கிற ஊழியக்காரர்களாய உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியுடைய நிறைவுக்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய நிறைவை பெற்று, வல்லமையை பெற்று, பலனை பெற்று சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டும். எபேசியர் நிருபம் 3:19 இடைப்பாகம் சொல்லுகிறது, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறைக்கப்பட நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். பாருங்க, சந்தேகப்படாதுங்க, எனக்கு அந்த அனுபவம் கிடைக்குமான்னு. இல்ல, வேதம் சொல்லுது உங்களுக்கு தான் என்று. தாகம் உள்ளவர்களுக்கு, பசி உள்ளவர்களுக்கு, வேணுங்கிற விருப்பம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்க சித்தமுடையார். விசுவாசம் இல்லையா? அது கிடைக்காது. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படும். எல்லாமே அவரிடத்துல இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் சகல பரிபூர்ணத்தினால் நிறைக்கப்பட்ட அனுபவம். எபேசியர் 4:7 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஈவன் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, சகல பரிபூர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஈவு இறங்கி, இது எதுவுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய சுய பிரயாசத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஈவு, கிருபை, அதை நிறைவாய் தரக்கூடியவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4:14 யோவான் சுவிசேஷம் 7:37-39 வரைக்கும் வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். பாருங்க, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. ஒரு நீரூற்று என்று சொல்லும் போது எவ்வளவுதான் எடுக்க வந்து கொண்டே இருக்கும். நிரம்பி வழியக்கூடிய அனுபவத்தை தேவன் தர சித்தமுடையவராக இருக்கிறார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு. பாருங்க, சத்தமிட்டு, அதாவது ஏன் அவர் சத்தம் போடுறார்? எதுக்கு கத்துறோம்? உணர்வு உள்ளவங்களாவது உணர்வடைறதுக்காக. எல்லாருமே உணர்வடைய மாட்டாங்க. ஆனா அநேகராவது உணர்வடைவீங்கிற ஒரு நம்பிக்கையில தான் காட்டு கத்துறது. இங்க அவரை பாருங்க, எதுக்கு தேவன் எதுக்கு சத்தம் விடணும் ஐயா? அதுவும் பண்டிகை நாள். பண்டிகை நாள் அவருக்கு தெரியும், இந்த பண்டிகை எல்லாம் ஒளிஞ்சு போகும். இதெல்லாம் சாப்பாடும் குடிப்போம், புசிப்போம், கண்களுக்கு இன்பமான காரியங்கள் இருக்கு, எல்லாமே ஒளிஞ்சு போகும். ஆனா எது நிலையானதுங்கிறது அவருக்கு தெரியும். அதான் சத்தமிட்டு என்று சொல்கிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பாருங்க, உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா, நிரம்பி வழியக்கூடிய அனுபவம் வேணுமா, ஆவியுடைய வல்லமை வேணுமா, அவர் சொல்றாரு நீ வான்லாம் கேட்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ முதல்ல விரும்பு, நீ முதல்ல அதை வாஞ்சி, அது எனக்கு வேணும், நான் அதை சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொல்லி அதை முதல்ல விரும்பு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். முக்கியமான காரணம் விசுவாசம். அதனாலதான் நான் தெளிவா ஒவ்வொரு காரியத்தையுமே சொல்லிட்டு வருது. உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்குமே, எனக்கு கிடைக்க வச்சியாது. எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு சந்தேகத்தோடு, ஒரு இருமனதோடு எனக்கு கிடைக்குமா என்றதான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமே, எனக்கு கிடைக்க வச்சியாது. விசுவாசம் வேணும். பிரசங்கங்கள் எல்லாமே நீங்க பாருங்க, நிறைய வசனம் எடுக்க காரணம், நாங்க சுயமாய் சொல்லும் போது அதை நம்பிக்கை உங்களுக்கு திராணி குறைவா இருக்கும். சுயமா சொல்லும் போது அதை விசுவாசிக்கூடிய பலன் குறைவா இருக்கும். அதான் வசனங்களை எடுத்து சொல்ல காரணம் என்ன? அப்படியாவது நீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். சத்தமிட்டு சொல்லுகிறார். சத்தமிட்டு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வான்னு சொல்றாரு. சொல்லும் போதும் சொல்றாரு விசுவாசத்தோடு வாணி. விசுவாசம் இல்லாமல் கேட்பீர்களான கிடைக்காது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க, நிறைவு நதி அளவு நிறைவு. நிறைவு அது நதி அளவு, நிரம்பி வெளியக்கூடிய அனுபவம். எதிர்நீச்சல் போட்டு முன்னேக்கி போகக்கூடிய தக்க அளவுக்கு நிரம்பி வெளியக்கூடியதான ஒரு அனுபவம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இது எல்லாமே யாரை குறித்தா இருக்கு? பரிசுத்த ஆவியினரை குறித்து. ஏதோ தண்ணியை குறித்தோ, ஏதோ ஊற்ற குறித்தோ, ஏதோ நதியை குறித்தோ இல்ல. இவை எல்லாமே எதை குறித்து இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறித்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:9-13 வரைக்கும் வாசிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, அவர் திரும்பவும் சொல்றாரு. சில காரியங்களை அழுத்தமா சொல்லுவாரு. மெய்யாகவே மெய்யாகன்னு சொல்லுவாரு. 2 நேரம் சொல்லுவாரு. சில நான் உங்களுக்கு. ஏன்? அவர் தேவன். ஒரு தேவன். அதான் சொல்றேன், நான் உங்களுக்கு, தேவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப எனக்கு அபிஷேகம் இருக்கு, நிறைவு இல்ல. அபிஷேகம் இருக்கு, ஆவின் பலன் இல்ல. அபிஷேகம் இருக்கு, ஆவின் வல்லமை இல்ல. அபிஷேகம் இருக்கு, என்னால எந்த ஒரு விதத்திலும் யாருக்கும் நன்மையாக இருக்க முடியல. அப்படின்னு என்ன சொல்றாரு? கேளு, நீ என்னையாவது கேள்.
கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன இருக்கு? அதான் நான் சொன்னது, ஜெபிக்கிறீங்க. ஒரு சிலர் மாத்திரம் போராடி ஜெபிக்கிறீங்க. அவங்களுடைய ஜெபம் தான் உண்மையான ஜெபம். ஏன்னா பவுல் அப்போஸ்தலர், நான் ஜெபத்திலே போராடுவது போல. அப்போஸ்தலர் அவரே என்ன சொல்றாரு? நான் ஜெபங்களிலே போராடுகிறது போல. அந்த ஜெபத்துல என்ன செய்யணும்? போராடணும். கேளுங்க, தேடுங்க, தட்டுங்க. எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கலையா? மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் தேடுங்க, மறுபடியும் தட்டுங்க. எனக்கு கிடைக்கலையா? மறுபடியும் கேளுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றார்? நான் உங்களுக்கு சொல்றேன். யாரு? பொய் உரையாத தேவன். இங்கே வாசிங்க தொடர்ந்து. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒரு இடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? இங்க ஒருபடி மேல போய் என்ன சொல்றாரு? நீ கேட்டு உனக்கு கிடைக்காட்டா சந்தேகப்படாது. ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்ற அர்த்தம் என்ன? கேட்ட உடனே கிடைக்குமானா கிடைக்காது, ஆனா கிடைக்கும். நீ கேட்டுக்கொண்டே இரு. அதை மையப்படுத்துற விதத்துல சொல்றாரு, தகப்பன்ட்ட கேட்கும் போது மாறி எடுத்து ஒன்றும் கொடுக்க மாட்டான், கேட்ட காரியத்தான் கொடுப்பார். அப்ப நீங்க இப்ப கேட்கறது பரம தகப்பன்ட்ட கேட்கறீங்க, அதனால சந்தேகப்படாத. கேட்ட உடனே கிடைக்காட்டாலும் எனக்கு கிடைக்கும், அது நான் விரும்பினபடி கிடைக்கும், அது நிறைவாய் கிடைக்கும், என் சந்தோஷம் இன்னும் அதிகமாக என்றதான விசுவாசத்தோடு நீங்க என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து கேட்கணும். வாசிங்க. மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பாருங்க, நீங்க ஐயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஐயோ எனக்கு அபிஷேகம் கேட்டேன், அது ஏதோ 2 பாசம் மட்டும் தந்துட்டு விட்டுருவாரோ? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பாரோ? அப்ப என்ன, நான் கேட்டேன் தந்தாரு, ஆனா எனக்கு திருப்தியா இல்ல, நிறைவா இல்ல, பிறருக்கு பிரயோஜனப்படுற விதத்துல இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்க எப்படி கேட்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ, எவ்வளவாய் கேட்கிறீங்களோ அதற்கும் அதிகமாய் தருவார். பொல்லாதவர்களாய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அழுத்தமா சொல்றாரு பாருங்க, சந்தேகமே படாதுங்க, உங்களுக்கு ஆவியானுடைய அபிஷேகம் உண்டு, ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவே தருவார் என்பதற்கு அதிகமா சொல்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஊழியத்திற்கென்று உங்களை அழைத்து பிரித்தெடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டு அமர்த்தி வைத்திருக்கதான நான், உங்களை பாதுகாத்து வழி நடத்தக்கூடியதாக நான், உங்களை ஏந்தி சுமந்து பாதுகாக்கக்கூடியதாக நான் நிறைவான அபிஷேகத்தை தரமாட்டேனோ என்று சொல்கிறார். அபிஷேகத்தின் நிறைவை, அபிஷேகத்தின் பலனை, அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியானுடைய நிறைவை நான் தரமாட்டேனோ என்று கேட்கிறார். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். சந்தேகப்பட தேவையில்லை. அபிஷேகம் பெறாம இருக்கக்கூடியவங்களும் சரி, அபிஷேகத்தை அறகுறையா பெற்றிருக்கக்கூடியதான ஜனங்களும் சரி, பரிசுத்தமாகுதலை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, சந்தேகப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனமும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நீங்கள் வாசிப்பீர்களானால், நிறைவாய் இறங்கினார். அதை பாருங்க, அங்க வசனம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று இருக்கு. அவர் அறகுறையா இறங்க மாட்டார், அவர் நிறைவாய் இறங்குவார். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மில் இறங்கினது போலவே, அங்க பாருங்க, ஆதியிலே அங்க பலமா இறங்கினார், நிறைவாய் இறங்கினார், பலப்படுத்தினார், வல்லமையோடு இறங்கினார், பலனாய் இறங்கினார். அப்போ அதே போல இறங்கினார் என்று சொல்லப்பட்டு, நீங்களும் அதற்கேற்ற வாஞ்சியும் தாகத்தோடு ஜெபித்து பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு அப்படியே இருக்கும். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். பாருங்க, பொழிந்தருளினார். மழை பொழியுது, ஃபுல்லா நினைச்சிடும். ஒரு நிறைவான அனுபவத்தை அவர் நிறைவாக நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. எல்லாருக்குமே ஆசை இருக்கும். 2 நாள் பிரயாசப்படுவாங்க. சுவிசேஷம் கேட்டுட்டோம், 1 வாரம் அந்த உணர்வு இருக்கும், அப்புறம் எல்லாம் கீழ் நோக்கி போயிடும். அப்படி இல்லை, அடைகிற வரைக்கும் அந்த உணர்வு இருக்கும். அதுக்கு செய்ய வேண்டியதான சில காரியங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றா சொல்றேன். இடைவிடாமல் ஜெபிக்க. முதல் காரியம், ஜெபிக்கிறவங்களா இருக்கு. சொல்லி ஜெபிக்கிறவங்க இல்லை, தானா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், உணர்ந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், வாஞ்சியும் தாகத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், தேவனோடு பேசணும், அவரோடு உறவாடணும்.
நான் அவருக்கு சத்தத்தை கேட்கணும். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்கு? எத்தனை பேரை சொல்றாங்க என்னோட பேசினார், என்னோட பேச. ஏன் என்னோட பேசல? எனக்கு அவருக்கு சத்தத்தை கேட்கணும். அவர் எனக்குள்ள இருந்து உணர்த்தணும். அவர் எனக்கு தரிசனங்களை தரணும், சொப்பனங்களை தரணும். அவர் என்னை வழி நடத்தும். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? இருக்க. உங்களை நீங்களே கேளுங்க, எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்கு, அந்த வாஞ்சி இருக்கு? வெளியில போகணும், அங்க போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் இருக்குதே தவிர நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படியானா என்னோட ஏன் அவர் இன்னும் பேசல? அப்ப நான் அவருக்கு நேரம் கொடுக்கல, நான் அவர் பேசுறதுக்கு கவனமாய் கேட்க இடம் கொடுக்கல. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? வாஞ்ச வேணும், தாகம் வேணும். உங்க நிலைமைகளை பாருங்க. ஜெபம் என்று சொல்லும் போதே கொஞ்சம் கடிச்சு பிடிச்சுதான் ஐயோன்னு வர வேண்டியது இல்ல, அப்படி இல்லை. ஜெபிக்கும் போதும் நிரப்பப்பட்டார்கள். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும், அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24-31 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு. பாருங்க, இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கும் போது ஆவினாலே நிரப்பப்பட்டார். பரிசுத்த ஆவினால எப்பொழுது நிரப்பப்பட்டார்கள்? நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டோம், தன்னுடைய மனசு மாம்சம் விரும்பினபடி ஆதி சபையார் காணப்பட்டு பார்த்தார். ஆண்டவர், நான் உங்களுக்கு வாக்கு பண்ணேன், நீங்க எந்த ஆளா இருந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, உங்களுக்கு தாரேன்னு சொல்லி இலவசமா கொடுத்தாரா? கொடுக்கல. அவங்களை கூட்டி சேர்த்தார். அவங்க ஒருமனப்பட்டவர்களால் ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போதுதான். அப்ப அஸ்திபாரம் எது? ஜெபம். அஸ்திபாரம் எது? தாகத்தோடு கூடிய ஜெபம். அஸ்திபாரம் எது? வாஞ்சையோடு கூடிய ஜெபம். மாற்றமே கிடையாது. எனக்கு ஆவியானுடைய நிறைவு வேணும், நான் ஜெபிக்க மாட்டேன், கிடைக்காது. இனி வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துருளின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 4ஆம் அதிகாரம் 24-31. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நிர்வாணத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன். பாருங்க, நெருக்கம் வருது, அவங்க என்ன பண்றாங்க? ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெருக்கம் வருது, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன உண்டாகுது? 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்ப எனக்கும் பரிசுத்த அபிஷேகம் வேணுமா? நான் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும், நான் ஜெபிக்கிற மனுஷியா இருக்கணும், நான் ஜெபிக்கிற ஊழியக்காரனா இருக்கணும், நான் ஜெபிக்கிற ஊழியக்காரர்களா இருக்கணும். ஜெபம் என்னால முடியல, முடியாது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா ஆவி நிறைவு யாருக்கு கிடைக்கும்? ஜெபிக்கிறவங்களுக்கு, ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள், ஜெபிக்கிறவங்களுக்குள்ள அவர் நிறைவாய் கொடுப்பார். அப்பொழுது காத்திருந்து ஜெபித்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் வரும்போது நிறைவாய் கொடுத்தார். உபத்திரவம் அவர்களுக்குள்ளே வந்தது, காத்திருந்து ஜெபித்தார்கள், நிறைவாய் கொடுத்தார். பேதுரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, பேதுரு அப்போஸ்தலர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார் இருக்கு. அதற்கும் ஒரு சில காரணங்களை சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வரி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. பாருங்க, காலையில 9 மணிக்கு மனுஷன் ஜெபம் பண்றார். நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா தேவ மனுஷன் என்று சொல்றோம். அவர் தேவ மனுஷனா இருக்கிறது காரணம் என்ன? ஏதோ எங்க மேல வந்துட்டு எல்லாம் ஓகே இல்ல, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். காலையில 9 மணிக்கு தேவ சமூகத்தை தேடுறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. பாருங்க, சாயங்காலம் 3 மணிக்கு அவங்க ஒரு ஜெப வேலையை வச்சிருக்கிறாங்க. நான் அப்போஸ்தலராட்ட இருக்கிற யாரா வந்துட்டு போட்டு நான் ஜெபிப்பேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அவனுடைய கிரியைக்கு தக்கவர் தான் அவருக்கு பலனியா. ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க? ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க? அவங்க சுகத்தை விட்டு அவங்க டைம் கிடைக்குதா ஓடி வாராங்க, ஜெபிக்கிறாங்க. தேவபக்தி உள்ள மனுஷன் தனக்கென்று தேவன் தெரிந்து கொண்டார். தேவபக்தி உள்ள மனுஷன் ஆபத்துகள் நெருக்கம் வரும்போது தப்பிச்சுடுறார். வேதத்துல அநேக வசனங்கள் இருக்கு. இங்க பேதுரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. மனுஷன் சாயங்காலம் 3 மணிக்கு ஜெபிக்கிறார். திரும்ப வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இனி வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். மதியானம் 12 மணி.
மதியானம் 12 மணி. மதியானம் எத்தனை மணி? 12 மணி. ஜெபம் பண்றாங்க. பேதுரு அப்போஸ்தலர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார் என்று சொல்றோமே, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஜெபம் 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 ஜெபம். அடுத்தது என்ன? ஜெபிக்கிறீங்களா? ஒருபடி மேல போய் என்ன செய்யுங்க? ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இது 2வது காரியம். யூதா நிருபம் 20வது வசனம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி ஆவியானுடைய கிரியை கேடுங்க. ஒரேடி அபிஷேகத்தோடு பேசிட்டே இருக்காதுங்க. அங்க தாழ்மை இருக்காது, உணர்வு இருக்காது. எதுக்காக ஜெபம் பண்ணணுங்கிறது என்ன இல்லாம போயிடும். ஆனா நிரம்பி வழியும் போது அதிகமாய் தாழ்த்தி ஜெபம் பண்ண ஒரு நிறைவு வரும். ஆவியுடைய கிரியை இடம் கொடுத்து என்ன செய்யுங்க? பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 14 வசனம் வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஏன் தேவ ஆவியானுக்கு இடம் கொடுத்து பேசணும்னா தெளிவா ஒரே லைன்ல இருக்கு. தேவனிடத்துல பேசுகிறான். ஜெபங்கிறதே தேவனிடத்துல பேசுறது. அப்போ அந்த அந்நிய பாஷைக்கு இடம் கொடுத்து நீங்க ஜெபித்து பாருங்க. அந்நிய பாஷையில நீங்க ஜெபம் பண்ணும் போது புரிஞ்சுக்கிட வேண்டிய காரியம், தேவனிடத்துல நீங்க பேசுறீங்க. ஜெபம்னால என்ன? தேவனிடத்துல. அப்ப அதுக்கு தேவனே உதவி செய்யும் போது ஏன் தடை பண்றீங்க? ஏன் அதை சமுட்டி அழுத்தி அவரை துக்கப்படுத்தி அணைத்து போடுறீங்க? சாதாரணமா ஜெபம் பண்றதுக்கும் ஆவினால் நிறைந்த ஜெபம் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமா? நடந்து போறதுக்கும் கார்ல உட்கார்ந்து ஹாயா போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கு. அதான் வித்தியாசம். நீங்க உண்மையிலேயே இந்த ஆவிக்குரிய ஜெபமும் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அதான் வித்தியாசம். பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அபிஷேகம் இல்லாத மனுஷன், ஜெபிக்க முடியாத மனுஷங்களை ஜெபம் பண்ணுவாங்க. அது போராடி கஷ்டப்பட்டு நேரம் பார்த்து எடுத்து ஜெபிப்பாங்க. ஆனா அபிஷேகம் உள்ள மனுஷன், ஆவின் அபிஷேகத்துல ஜெபிக்கக்கூடிய மனுஷனுடைய ஜெபத்தை பாருங்க. அவன் முழங்கால் நிற்பான். அவளுக்கு நேரம் போறதே தெரியாது. அங்க பார்த்தா 1 மணிக்கு காணாது, 2 மணிக்கு காணாது, 3 மணிக்கு காணாது. உண்மையா பொய்யா? அதான் உண்மை. பெரிய வித்தியாசம். நடந்து போறது போது கால் வலிக்கும், கொஞ்சம் தூரம் போகும்போது மூச்சு இறைக்கும், கொஞ்சம் தூரம் போகும்போது ஐயோ தண்ணி தாக வரும். கார்ல பாருங்க எத்தனையோ கிலோமீட்டர், எத்தனையோ 100 கிலோமீட்டர் ஹாயா இருந்து அப்படியே போய் சேர்ந்துடலாம். அதனாலதான் சாதாரணமா இங்க ஜெபிக்கிறதுக்கும் ஆவியானவரோடு கூட நீங்க ஜெபம் பண்றதுக்குள்ள வித்தியாசம். ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஆவியானவரை பெற்றும் அதுக்குடைய மதிப்பு தெரியல, கீழ் நோக்கி போவோம் அனுபவம். ஆவியானுடைய நிறைவு உங்களுக்குள்ள இருக்கும் போது அதை அள்ள தட்டாதுங்க, அதை அசட்டை பண்ணாதுங்க, அவரை துக்கப்படுத்தாதுங்க. அப்போ உங்களுக்கு தெரியவே செய்யாது அது எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு. ஏன்னா உங்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் உங்களுக்கே தெரியாது. ஆனா அந்த காரியங்களை அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். அந்த ஜெப மண்டலம் திறக்கப்படும், பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படும், ஒவ்வொரு காரியத்தை நினைவுபடுத்துவார். சில நேரங்கள் அந்த காரியங்களை காட்சியாகவே காண்பிப்பார். உங்களை அறியாமலே ஒரு மனம் தந்துருவார். உங்களை அறியாமலே சத்தம் எழுப்பிடும். ஒரு மனமாட்டு முழங்கால் நிற்கிறதே தெரியாது. வலி வேதனை எல்லாம் அவரு தாங்கிக்கிடுவார். ஒரு மனமா லெகுவான அனுபவத்தோட ஜெபிச்சுட்டே இருப்பீங்க. கார்ல போறது மாதிரி இருக்கு. கார் ஸ்பீடா போகுது, ஆனா நீங்க 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஏசி, அழகான ரூஃப், சூப்பரா ஹாயா என்ன செய்யலாம், அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப என்ன, அதுக்கு மதிப்பு தெரியல, அதுக்கு இடம் கொடுக்கல, அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. அங்க பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை குறிச்சிருக்கிறார். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். போதும். எப்படி? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். செய்ய வேண்டியது என்ன? சுவிசேஷம் கேட்கறீங்கல்ல ஐயா, நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஆவியோடு விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் வேணும். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம். நீங்க ஆவியானவரோட இணைந்து செயல்படும் போது அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்காக எல்லாமே அவரே விண்ணப்பம் பண்ணுவார். என்னென்ன காரியங்களுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டுமோ, மன்றாட வேண்டுமோ, அதை அவர் உங்களுக்குள்ள இருந்து உணர்த்துவார். நீங்க ஆவியாரோடு இணைந்து ஜெபிக்கும் போது
யோவான் சுவிசேஷம் 6:63 வசனம் வாசிங்க. அதாவது 2 காரியங்கள் சொன்னேன். ஜெபம் பண்றதுல உறுதியா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அடுத்தது தேவ ஆவியினால் ஜெபம் பண்ணணும். 3வது காரியம் வேத வசனத்தின் படி உங்களோட வாழ்க்கை இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கணும். அந்த வாழ்க்கை அபிஷேகம் பெற்ற நீங்க அது தேவனுடைய வார்த்தையின்படியே இருக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையான தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எனக்கு அபிஷேகம் இருக்கு, ஆவி நிறைய வேண்டுமே ஆனால், அந்த ஆவி நிறைவு நீங்க அடைய வேண்டுமே ஆனால் வேதத்தின் படியான வாழ்க்கை இருக்க வேண்டும். வேதத்தினுடைய கற்பனைகளின் படியான விதத்திலே உங்களுடைய ஜீவியம் இருக்கணும், கீழ்ப்படுதல் இருக்கணும். அன்பு சிலருக்கு இருக்கா, ஆனால் நல்ல பாச பேசுவாங்க. பிறகு அன்பா பேச மாட்டாங்க, ஆனா கசப்புள்ளவங்களா இருப்பாங்க, ஆனா நல்ல பாச பேசுவாங்க. அவங்க எல்லாம் ஆவி நிறைய பெற முடியாது. அது வேற ஆவி, அந்த ஆவி வேற ஆவி. வேதத்தின்படியா உங்க வாழ்க்கை இருக்கணும். அதுல அன்பு இருக்கணும், அதுல தாழ்மை இருக்கணும், அதுல சகிப்புத்தன்மை இருக்கணும், அதுல சாந்த குணம் இருக்கணும். கோபம், வெடுப்பு, மூர்க்கம், கசப்பு, இது எல்லாமே வேற ஆவி. வேத வசனத்தின்படி உங்களோட வாழ்க்கை இருக்கணும். இருந்தா மட்டும்தான் ஆவியோட நிறைவு கிடைக்கும். வாசிங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாண்ட நிறைவு வேணுமா? சும்மா ஜெபிச்சா மட்டும் போகாது. ஒவ்வொரு தடவை நீங்க ஜெபம் பண்ணும் போதும், ஒவ்வொரு தடவை நீங்க ஜெபம் பண்ணும் போதும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க. அதுல என் வாழ்க்கை வேத வசனத்துக்கு ஒத்து இருக்குதா என்று. வேத வசனத்துல ஏகப்பட்ட கற்பனைகள் இருக்கு, கட்டளைகள் இருக்கு, நியமங்கள் இருக்கு. அதன்படி என் வாழ்க்கை இல்லாம இருந்துட்டு நான் நல்லா ஜெபிக்கிறேன்னு சொல்லி திருப்தி ஆகாதுங்க. எனக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஆவி நிறைவு கிடைக்கும் திருப்தி ஆகாதுங்க, கிடைக்கவே செய்யாது. அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கு. அப்ப ஆவியோட நிறைவு வேணுமே ஆனா வசனத்தின்படியான வாழ்க்கை இருக்குன்னா வசனமே ஆவியா இருக்கு, அது ஆவியானுடைய. அப்ப ஆவியோட நிறைவு வேணும் போது நான் தேவ பயத்தோட இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு இதன்படி வாழ முடியல, இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதன்படி கீழ்ப்படிய முடியல, ஆண்டவரே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். ஏன் நீங்க வேதத்தை படிக்கும் போது இதன்படி என் வாழ்க்கை இருக்கா என்று பாருங்க. ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சியை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மனுஷன் தன் கடைசி படுக்கையில் இருக்கும்போது தனக்கு கீழே உள்ளதான ஒரு நபரை கூப்பிட்டார். கூப்பிட்டு வேதத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசி என்று சொன்னார். வாசிட்டே இருந்தார். ஒரு காரியம் வரும்போது, ஒரு கற்பனை வரும்போது, ஐயோ இதுக்கு நான் கீழ்ப்படியல் ஆண்டவரேன்னு சொல்லி அழுதார். ஓ என்று அழுதார். அழுது கண்ணீர் விட்டு தேவனிடத்தை இரக்கத்தை பெறும்போது அந்த உயிரும் போனது. திரும்ப திரும்ப வாசிக்க சொல்வார். படுக்கையில பல மாதங்கள் இருந்தார். பைபிளை ஃபுல்லா வாசிக்க சொல்வார். எல்லா கற்பனைகளும் பூர்ணமாய் கீழ்ப்படியுடைய கிருபை இருந்தது. ஒரே ஒண்ணு மட்டும் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அது தேவனால உணர்த்தப்பட்டார். ஒவ்வொரு தடவை அந்த வசனம் வரும்போதெல்லாம் அழுவார் 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 அழுவார். கடைசி அப்படி இந்த வசனத்தை வாசிக்கும் போது அழுதார். காரியம் முடிச்சு. ஒரே ஒரு அப்ப நம்முடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, எத்தனையோ 100 கற்பனைகளை மீறக்கூடியவங்களா இருப்பாங்க. பரிசுத்தாவின் நிறைய வேணுமா? அந்த வசனமே ஆவியாயின் ஜீவனுமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை அதன்படி இருந்தாதான், உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தா மட்டும்தான் பரிசுத்தாவின் நிறைவு கிடைக்கும். அடுத்து அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். 1 யோவான் 4:8 வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். பாருங்க, அன்பு இல்லையா தேவனை நீங்க அறிய முடியாது. தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவருடைய நிறைவு உங்களுக்குள்ள எப்படியா கிடைக்கும்? அன்புக்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு, சகிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. நீங்க எதை தாங்குறீங்க, எதை சகிக்கிறீங்க? அன்பு நீடிய பொறுமை உடையது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு எங்க இருக்கு? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று இருக்கு. தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய நிறைவு உங்களுக்குள்ள வேணுமே ஆனால் நீங்க அன்புள்ளவர்களா இருக்கணும். 1 யோவான் 3:11 வாசிங்க. நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அன்பு இருக்கா? சகோதர சிநேகம் இருக்கா? ஐக்கியம் இருக்கா? உங்களை நீங்களே பாருங்க. அந்த அன்பு இல்லாம நான் நல்லா ஜெபம் பண்றேன், இன்னைக்கு இல்ல நாளைக்காவது எனக்கு ஆவின் நிரப்புதல் கிடைக்க நீங்க நினைச்சா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆவின் நிறைவு என்று சொல்லும் போது அது ஒரு நேர்மறையான ஒரு கட்டளை. ஆவினால் நிரப்புங்கள், நிரப்பப்படுங்கள் என்று வேதம் சொல்லுது. அது ஒரு நேர்மறையான ஒரு கட்டளை. தேவன் விரும்புகிறார் நம்ம ஒவ்வொருவரும் ஆவினால் நிரப்பப்படுவதை விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக தர விரும்புகிறார்.
ஆனா அதுக்கு நிறைய காரியங்கள் தேவையா இருக்கு. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:39 வாசிங்க. இந்த ஆசீர்வாதம் நமக்குரியது என்று இருக்கு. வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பாருங்க, ஆவியில் நிறைந்து ஆவினால் நிரப்பப்படுங்கள். இது எல்லாமே இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா? நமக்குரியது. தூரத்தில் உள்ள யாவருக்கும். நம்ம தாயா அந்த புறஜாதி ஜனங்க, நம்ம தாயா தூரமா இருக்கக்கூடிய ஜனங்க. தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு. விசுவாசிங்க. ஆவியோட நிறைவு எனக்கு வேணுமா? முதல்ல விசுவாசம் தேவை. எனக்கு தேவையில்லைன்னு யாரு நினைப்பீர்களோ விலையேறப்பட்ட அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்காது. சிலர் நிர்விசாரமா இருந்து எல்லாருக்கும் கிடைக்கும் போது எனக்கும் கிடைக்கும் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கும் கிடைக்காது. நிரப்பப்பட வேண்டும் என்றதான வாஞ்சை தேவை. வாக்குத்தத்தம் தான் அது யாருக்கு? எனக்கு வேண்டும் என்று சிந்தையும் வாஞ்சையும் உடையவர்கள். எனக்கு தேவையில்லை என்று அற்பமா எண்ணக்கூடிய ஏசா விலையேறப்பட்ட சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அற்பமா என்ன அவனுக்கு கிடைக்கல. அதே போல ஊழியத்துக்கு என்று வந்தோம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு அற்பமா எண்ணக்கூடிய அநேகர் இங்க இருப்பீங்க. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் அப்படியே வாழ்ந்து அப்படியே மறைஞ்சிருங்க. அவங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய அனுபவம் என்ன, ஆவிக்குரிய ஜீவியம் என்னன்னு கேட்ட சொல்லவே தெரியும். அவங்க மாம்சீகத்தோட வாழ்ந்து மாம்சீகத்தையும் முடிஞ்சிடும். ஏன்? கசப்பு, வாசி, வைராக்கியம், குண்டனி, கோல், பொய், பொறாமை, உருட்டு, புரட்டு இப்படியே வாழ்ந்துருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன, ஆவிக்குரிய ஜீவியம்னா என்ன, அன்பு நதி ஓடுற அனுபவம்னா என்ன, பரிசுத்தமான வாழ்க்கைனா என்ன, தேவனோடு உறவாடுறதுனா என்ன, தெய்வீக வாழ்க்கைனா என்னங்கிறது அவர்களுக்கு தெரியவே செய்யாது. உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்துரு. அது யாருக்கு மட்டும்தான்? விசுவாசிக்கிறவங்களுக்கும் தாகமுள்ளவர்களுக்கு மட்டும்தான். சிலர் கேட்பாங்க, நல்ல போராடி ஜெயிப்பாங்க, கிடைக்காது. யார் அந்த சிலர் தெரியுமா? சுயநல நோக்கு உடையவர்கள். தங்களுடைய சுயநலத்திற்காக ஆவி நிறைவு இருந்தால் பலன் வந்துடும், வல்லமை வந்துடும், குணமாக்கிடலாம், அற்புதம் பண்ணிடலாம், என் பேர் மட்டும்தான் எங்கேயும் இருக்கணும். இல்லை, பேர் புகழுக்காக எந்த மனுஷனும் கேட்டால் அவன் கிடைக்காது. ஆவி நிறைவு இருக்காது. அது வேற ஆவினால சில கிரியைகள் நடத்துவாங்க. முடிவை பாருங்க, ஏதேனும் பெரிய குற்றத்துல மாட்டுவாங்க. அந்த மனுஷன் இருக்கிற இடம் தெரியாமலேயே உருவழிஞ்சியே போயிடும். எத்தனையோ பேர் எழும்புனாங்க, எத்தனையோ எழும்புனாங்க. முடிவை பாருங்க, ஜீவியத்துல பல குற்றங்களோட விழுந்து நஷ்டப்பட்டு போவாங்க. ஆவி நிறைவு யாருக்கு கொடுப்பார்? பெயர் புகழ் விரும்பக்கூடிய மனுஷனுக்கு இல்ல, சுயத்தை கொண்ட மனுஷனுக்கு. என் வாழ்க்கையில இயேசு மாத்திரம் மகிமைப்படணுங்கிற மனுஷனுக்கு. திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன், என் வாழ்க்கையில இயேசு மாத்திரம் மகிமைப்படணும். இயேசுக்கு ஸ்தோத்திரமே ஒழுங்க சொல்ல முடியலையே, சுயநலம் உள்ளவங்க எத்தனை பேரால தேவனுடைய கிருபையால், உங்க பேச்சுல தேவனுடைய கிருபையினால் தேவன் செய்தார். இயேசுவின் இரக்கத்தினால எனக்கு இந்த காரியம் நான் செய்தேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களை குறித்து சொல்லும் போது வாய மூடு. அப்படியா? சரி நிறுத்து. நான் இல்லையா, நான் பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்லி அவருடைய நாமத்தை எந்த ஊழியக்காரங்க எந்த பிரசங்கமாரோ இனி மையப்படுத்துறீங்களோ உங்களை கொண்டு கிரியச்சுவார். ஏன்னா எல்லாமே அவருக்கு, அவருடையது, அவருக்காக. நம்ம ஒண்ணுமே கிடையாது. நிறைய வாகனம் இருக்கு, ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுக்கிறார். இந்த வாகனம் அந்த வாகனத்தை எடுத்துக்கிறார், அவ்வளவுதான் பயன்படுத்துற, அவ்வளவுதான். நான் சுயநலமா தான் இருப்பேன்னா அந்த வாகனத்தை விட்டுட்டு இன்னொரு வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். 800 கோடி மக்கள் இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 800 கோடியில தனிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன? ஒண்ணுமே கிடையாது, கொசு, தூசி. அப்போ உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யும் போது என்னையாவது இருதயபூர்வமா சொல்லுங்க. என்னை பற்றி சொல்லாதம்மா, நான் ஒண்ணு இல்லம்மா, ஆண்டவர் ஏசப்பா செய்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. நீ துதிச்சியா, அவருக்கு நன்றி சொன்னியா, அப்படி சொல்லி பாருங்க. உங்களை பற்றி அவங்க சிந்திக்கிறது அப்படியே போயிடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரசங்கமார்களை தேடுவாங்க, சில ஊழியக்காரன். காரணம் என்ன? அவங்க மூலம் நடந்துச்சு. ஆனா நீங்க அவங்க என்ன செய்யணும்? சிலுவை நண்டையமா திருத்து, இயேசு அண்டையில் திருத்துங்க. அப்படி திருப்பி பாருங்க, உங்களை கொண்டு இன்னும் நடக்கும், இன்னும் நடக்கும், இன்னும் நடக்கும். ஆண்டவர் இறக்கமா இறங்கி உங்களை கொண்டு நடப்பிப்பார். கண்டிப்பா சொல்லு, உங்களை அநேகரை கொண்டு அநேக காரியம் நடந்திருக்கு. முன்னோக்கி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கா? இல்ல. காரணம் என்ன? உங்களை மகிமைப்படுத்துறீங்க, உங்களை மேன்மைப்படுத்துறீங்க, உங்களை விசேஷமா எண்ணுறீங்க. வெளியில சொல்லாட்டாலும் கூட உங்களை குறித்த பெருமையான எண்ணம் உங்களுக்குள்ள உதிக்குது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏத்து நிற்கிறாரு. அதன் உங்களை கொண்டு அது வரைக்கும் செய்தாரு, அந்த கிரியை எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகும். உங்களை தேடி வர்றவங்களை இயேசு இடத்துல போ, நீ அவரிடத்துல போ அப்படின்னு சொல்லி வழிகாட்டி 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 கொண்டு போய் பாருங்க. எல்லாரையும் காட்டிலும் விசேஷமா உங்களை பயன்படுத்த. காரணம் என்ன? சுயநலம் அங்க அழிந்து போகுது. இப்போ தண்ணி பெரிய வல்லமை உள்ளதுதான், அந்த தண்ணி பாத்திரத்துக்குள்ள அடங்கும்.
அதே போலதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாழ்மையான பாத்திரமா யார் இருக்கிறாங்களோ அவருக்குள்ள நிரம்பி நிரம்பி வழிஞ்சிட்டே இருப்பார். தாழ்மை அவ்வளவு முக்கியம். தங்களை மகிமைப்படுத்தாம தங்களை மேன்மைப்படுத்தாம தேவன் இயேசு என்று சொல்லி எல்லாமே இயேசுக்கு எல்லாமே இயேசு என்று சொல்லி பாருங்க, உங்களுக்கு நிறைவு கேட்காமலே தருவார். ஏன்னா தேவனுக்கு உங்க மேல நம்பிக்கை உருவாய், இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவரே சாட்சி கொடுப்பார். இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவரே சாட்சி கொடுப்பார். உங்களை இன்னும் பயன்படுத்துவார். கலத்திற்குள் நிருபம் 2:20 வாசிங்க. இனி நான் அல்ல, அந்த ஒரு நிலைமை வரணும். சுயம் சாகணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க, இனி நான் அல்ல. இதுதான் ஏன் நமக்கு வாழ்க்கை. ஏன்னா எல்லா பாவத்தையும் மன்னிப்பார், பெருமை உள்ளவர் ஏத்து நிக்கிறான் இருக்கு. அப்ப அவர் எதிர்த்துனா கொசு என்ன ஆகும்? ஒன்னும் இல்லை, முடிஞ்சு. டக்குனு வாங்கி ஒரு அடி அடிச்சு அப்படி ஆகும், கொசு சப்பி ஒட்டி இருக்கும், முடிஞ்சு. அப்ப அதே போலதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு. இனி நானல் உங்களை வெறுமையாக்குங்க, வெறுமையாக்குங்க, வெறுமையாக்குங்க. அந்த பாத்திரத்தை ஆண்டவர் விசேஷமா இன்னும் விசேஷமாய் பயன்படுத்துவார். தேவ ஆவியானவருக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. தேவனுக்கு பிரியமில்லாத, ஆவியானவருக்கு பிரியமில்லாத, வேத வசனத்துக்கு மாறாக உங்களுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வந்தாலே போதும். உங்களுடைய பார்வை, ஒரு பார்வை தவறான பார்வை இருந்தாலே போதும், ஒரு தவறான வார்த்தை வந்தாலே போதும், அல்லது அவர் சொல்லி நீங்க அதை மறுப்பு தெரிவித்தாலே போதும், ஒரு சிறிய காரியத்தை சொல்லியும் அதை உதாசீனப்படுத்தி கீழ்ப்படியாம இருந்தாலே போதும், ஆவியானவர் உங்களை விட்டு போயிடுவார். அப்ப பெருமைங்கிறது எவ்வளவு பெரிய காரியம். சுயநல நோக்கோடு தேவனை தேட எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. தேவன் பரிசுத்தர், உங்க நடத்தை எல்லாத்திலும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா அவருக்கு பிரியமில்லாத ஒரு பார்வை, நீங்க அதாவது ஒவ்வொருத்தங்களும் உங்களை குறித்து அதிக ஜாக்கிரதையா இருங்க. சில நேரம் அந்த ஜாக்கிரதை உணர்வு ரொம்ப விசேஷமா இருக்கும், பயமா இருக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கு நெருக்கி ஏவுவார். பார்வையை குறித்து உணர்த்துவார், நாவை குறித்து உணர்த்துவார், சிந்தனையை குறித்து உணர்த்துவார். அதிக ஜாக்கிரதை உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ஜாக்கிரதை வசனத்தை உண்டு. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தீர்களே இருக்கும். ஒவ்வொரு காரியத்தை குறித்து அவங்க மாத்திரம் தான் ஆவி நிறைவு பெற முடியும். ஏன்னா அவர் யாருக்கு தான் கொடுப்பார்? கீழ்ப்படுகிறவருக்கு. அது என்ன கீழ்ப்படுத்த உணர்த்திட்டே இருப்பார். இந்த பார்வை சரிபடாது, இதை பார்க்காத, இப்படி பேசாத, இதை சொல்லாத, அதெல்லாம் உணர்த்துவார். அப்படி முழுக்க 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 கீழ்ப்படியக்கூடிய மனுஷர்களுக்குள்ள தான் ஆவி நிறைவா இருக்கும். கலாத்தியர்கள் நிருபம் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, உங்களுக்கு அனுபவம் வேண்டுமா, ஆவி நிறைவு வேண்டுமா, ஆசை சிலுவையில் அறையப்படும். ஊழியக்காரனுக்கு அந்தந்த ஆசைகள் பாவமே. உலக பிரகாரமாய் பார்க்கும்போது இந்த ஆசைகள் ஒண்ணு இல்லைன்னு இருக்கும். ஆனா ஊழியக்காரர்களை நீங்கள் அனுபவம் அடைகிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த ஆசைகளை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறீங்களான்னு பாருங்க. அடுத்த கட்டம் இச்சை, அதை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறீங்களான்னு பாருங்க. ஆவியான நிறைவு அப்பந்தான் கிடைக்கும். 1 பேதுரு 1:15-16 வாசிப்பீர்களானால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறது. பாருங்க, பரிசுத்தம் நடக்க தேவை, பரிசுத்தமா இருக்கு. அப்போ உங்களுடைய பேச்சு நடைகள் எல்லாவற்றிலுமே உள்ள ஒரு பயம் இருக்கணும். எனக்குள்ள நான் தேவனை சுமக்கிற ஒரு ஆலயம், நான் தேவனை சுமக்கிற ஒரு ஜெப வீடு, நான் இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்றேன். ஏன் இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்றேன்? அவர் நமக்குள்ள வாசமா இருக்கு, அவரோடு இடைவிடாமல் பேச அவர் விரும்புகிறார். கிறிஸ்துவங்கிறது மார்க்கம். அந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இருக்கிறதுனாலே, அந்த ஆவியா இருக்கிற தேவன் நம்மோடு வாசமா இருக்கிறதுனால இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்றார். அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெப வீடாக நீங்களாகவே மாறும்போது, தேவன் உலாவுகிற ஆலயங்களாக நீங்களாகவே மாறும்போது, உங்க நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். சும்மா ஒன்றும் பரிசுத்தம் வராது. எந்த மனுஷனால ஜெபம் பண்ண முடியும், எந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கு, அந்த மனுஷனால மட்டும்தான் பரிசுத்தம். ஏன்னா அவருடைய துணை இல்லாமல், அவரோடு பேசி அவருடைய உணர்த்துதல் உணர்வு இல்லாத மனுஷனால பரிசுத்தமா வாழ முடியாது. ஏன்னா பரிசுத்தம் தேவனுடையது, பரிசுத்தம் தேவனுடையது.
அப்ப தேவனோடு உறவாடுகிற மனுஷனத்துல தான் அவருடைய சாறு இறங்கும். அந்த கிருபையை வைத்துக்கொண்டு அந்த மனுஷன் பரிசுத்தமாய் வாழ முடியும். கலாத்தியர்கள் நிருபம் 5:16 வசனம் வாசிங்க. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்க, இச்சை இந்த உலகத்துல நிறைஞ்சுதான் இருக்கும். ஆவியானவர் உங்களுக்குள், நீங்க தேவனோடு பேசி இடப்பட அவர் உங்களுக்குள்ள நிரம்பி வழிவார், அவர் உணர்த்துவார், அவர் பேசுவார், அவர் உங்களை நடத்துவார். இப்ப ஏன் இச்சை மேற்கொள்ளுது? ஆவியானவர் உங்களுக்குள்ள அணைஞ்சிருக்கிறார். ஆவியானவரை அவித்து போட்டுட்டீங்க, ஆவியானவரை தடை பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியல. அப்படியானால் இனி ஒரு மனுஷன் கிரியை செய்திருவோம், முடிஞ்சு போச்சு. ஆவியானவர் உணர்த்தும் போது ஆவியானோட நடத்தலுக்கு நீங்க என்ன செய்யுங்க? அப்படியே கீழ்ப்படிங்க. சில நேரங்களில் ஜெபின்றது உணர்த்தல் வருமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. படுத்துட்டு இருக்கும் போது நான் சாப்பிட்டு இருக்கும் நேரம் நான் சாப்பிட்ட உடனே ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு உணர்வு வருதா, ஜெபம் பண்ணுங்க. டைம் பார்க்காதுங்க. விசேஷமான கிருபையை தருவார், விசேஷமான வெளிப்பாடுகளை தருவார், அநேக காரியங்களை கற்றுத் தருவார். ஆவியானுடைய அந்த வழி நடத்துக்கு இடம் கொடுத்து பாருங்க. போகாதான்னு தோணும், அப்போ என்ன ஆனாலும் போகாதுங்க. எபிரேயர்கள் நிருபம் 12:14 வசனம் சொல்லுது, நீங்க சமாதானம் உள்ளவர்களா எல்லாரோடு இருக்கணும், யாவரோடும் சமாதானமா இருக்கவும். பாருங்க, ஆவியானுடைய நிறைவு வேணும்னா சமாதானம் உள்ளவங்களா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி சமாதானத்தின் ஆவி. நீங்க அடுத்தவங்களோட சண்டையும் கோலும் பிரச்சனையும் உருவாக்கக்கூடியவர்களா இருந்துட்டு ஜெபம் பண்ணக்கூடியவர்களா இருந்து ஆவி நிறைவு கிடைக்கும்னா அது கிடைக்க போறதே இல்லை. பிலிப்பியர்கள் நிருபம் 2:1-2 வசனங்களை வாசிப்பீர்களே, ஆனால் ஏக சிந்தை உடையவர்களாய் இருந்து, ஏக அன்புடையவர்களாய் இருந்து, பிறரோடு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கு. ஆதலால் கிறிஸ்துக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பாருங்க, ஆவியிலே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷனோடு கூட ஐக்கியமாக, அதாவது கெட்ட மனுஷங்களோடு அல்ல, பரிசுத்தவான்களோடு இசைஞ்சு ஐக்கியமா இருக்க தெரியும். ஆவி நிறைவு உங்களுக்கு வேண்டுமே. தீத்துவின் நிருபம் 2:14 வசனம் சொல்லுது, நீங்க ஆவி நிறைவுடையவர்களா இருக்க வேண்டுமென்றால் நற்கிரியை செய்ய. தனக்கு என்றால் இரவும் பகலும் பிரயாசப்படுவார், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யா, அதனால உனக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஆனா கிறிஸ்துவ வெளிப்படுத்தி காண்பிக்கலாம் என்றால் அது அவங்களுக்கு நேரம் வேஸ்ட். எனக்கு அப்பந்தான் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆவி நிறைய பெறவே முடியாது. ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்படுவார் என்றால் நீங்கள் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதற்காக. வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, நற்கிரியை செய்யணும். ஒரு சின்ன ஒரு குடும்பத்துல தான் நம்ம வாழ்றோம். அப்ப இந்த குடும்பத்துல இங்க 100 பேருக்கு மேல இருக்கிறீங்க, 30 பேருக்கு மேல இருக்கிறீங்க, நீங்க நற்கிரியை செய்யணும். இதனால்தான் அநேகரை பாருங்க, உங்களோட வார்த்தையினாலேயே ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறீங்க, உங்க செயல்னாலேயே ஆவியானுடைய கிரியைகளை தடுத்து நிறுத்தக்கூடியவங்க இருக்கிறீங்க. எபேசியர்கள் நிருபம் 4:30 வசனம் சொல்லுது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதுங்க. ஆனா எத்தனை பேர் டெய்லி துக்கப்படுத்துறீங்க? 1 தெசலோனிக்கர் 5:19 வசனம் சொல்லுது, ஆவியானவரை அவித்து போடாதுங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். பாருங்க, உங்க கிரியையினால, உங்களுடைய வார்த்தையினால நற்கிரியை செய்யாதவர்களா இருந்து, அன்பற்றவர்களா இருந்து, பரிசுத்தமற்றவர்களா இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய ஆவியான துக்கப்பட்டு அவர் போயிடுவார். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குணம் தாழ்மை. அது ரொம்ப அவசியம். நான் அதை ரொம்ப விரும்புறேன். ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும், கிருபை நிறைஞ்சிருக்கும். லூக்கா சுவிசேஷம் 17:10 வசனம் வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றை செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பாருங்க, சொல்லுங்கள். உங்களை குறித்து ஏதாவது ஆகா ஓகன்னு சொல்லும் போது, நான் ரொம்ப பயப்படுது என்று யாராவது சொல்லும் போது வாயை மூடுங்கன்று. ஆளுக்கெல்லாம் வருவாங்க, சொல்லாதுங்க போங்கன்று. காரணம் என்ன? அது என்ன கொன்னுரும். தேவ கிருபையினால செய்த, தேவ பலத்தால செய்த, நான் ஒண்ணு இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு வேணும். தேவ பலம், தேவ கிருபை, நான் செய்தேன், நான் ஒண்ணு இல்லை அப்படிதான் நீங்க சொல்லணும். தெளிவா சொல்லுது, சொல்லுங்கள் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? அவருடைய கிருபையினால செய்தேன், நான் ஒண்ணு இல்லை அவர் தான் செய்தார். அப்படி சொல்லி பழவுங்க. உங்களை இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் பயன்படுத்துவார். எல்லாரும் செய்றீங்க, அநேக காரியங்களை செய்றீங்க. செய்துட்டு அதுல எதை எதிர்பார்க்கறீங்க தெரியுமா? பெருமைக்குரிய வார்த்தைகளை யாரும் சொல்ல மாட்டார்களா?
ஆவி நிறைவு கிடைக்காது. ஆவியானவர் துக்கப்படுவார். ஏன்னா அவர் தான் உங்களுக்குள்ள இருந்து செய்யறார். அவர் தான் 4-5 வண்டி இருக்கு. அவர் நினைச்சா இந்த வண்டியில ஏறி இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம், இந்த வண்டியில ஏறி இந்த வண்டியை பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லா வண்டியும் அவருக்குள்ளதான். ஆனா அதுல உங்க வண்டியில ஏறுறார். அந்த தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கு. யாக்கோபு நிருபம் 4:6 வாசிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பாருங்க, அதிகமான கிருபை. இப்ப நமக்கு என்ன கிருபை வேணும்? ஆவி நிறைவு, ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வல்லமை நிரப்பட அனுபவம். இந்த கிருபை வேணும். இது யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? தாழ்மை உள்ளவருக்கு. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, யோவான் ஸ்நானன் எடுத்துக்காட்டா, யோவான் ஸ்நானன் எடுத்துக்கிடுங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்ட மனுஷன். ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஒரு புறம் அந்த மனுஷன் ரொம்ப பேரும் புகழோடு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு மனுஷன் வரும்போது எல்லாரும் அங்க போறாங்க. அதை குறித்து கேள்விப்படும் போதும் அந்த இருதயம் இருந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. யோவான் சுவிசேஷம் 3:30 வாசிங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பாருங்க, அவர் பெருகவும். அதான் தாழ்மை. நமக்குள்ள உடனே பெருமை வந்து போகுது, ஒரு எரிச்சல் வந்து போகுது. அவர் பெருகவும் நான் சிறுகவும். குறிப்பிட்ட உயர்த்தி மேல போகும்போது பூமி எப்படி இருக்குன்னா ஒரு பந்து போல இருக்கு. சேட்டலைட் இமேஜஸ் அதுல பூமி எப்படி இருக்குதுன்னா ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கு. அந்த இதுல பார்க்கும்போது பூமி ஒரு சின்ன ஒரு இதான். நம்ம இந்தியாவில் இருக்கும்போது, இந்தியாவிலும் கன்னியாகுமரியில் இருக்கும்போது என்னை பற்றி தெரியணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம். கொஞ்சம் பிரபலமான தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் தெரியணும் விரும்புறோம். கொஞ்சம் பிரபலமான இந்தியா ஃபுல்லா தெரியணும், இல்லை உலகம் ஃபுல்லா தெரியணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த உலகமே எப்படிதான் இருக்குன்னா ஒரு சின்ன புள்ளி. உங்களுக்கு தெரியல, தெரிஞ்ச உங்களுக்கு பெருமைங்கிறதே உங்களுக்கு இருக்குங்க. இதுல பூமிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியா தான் இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய உலகத்தை நீங்க உலகத்துல இருந்து வெளியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா மனுஷன் பேரும் புகழுக்காகவும் 4 பேர் என்ன குறித்து சொல்லணும்னா நீங்க பாக்குறீங்க. ஆனா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. போதாதைக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு? இது பழசாகி போகும், பாய போல சுருட்டி எடுக்கப்படும், அக்னிக்கு இரையா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. அப்போ சத்தியத்தையும் யதார்த்தமான அறிவும் உங்களுக்குள்ள இருந்தா அந்த பெருமைங்கிறது சீ என்று சொல்லத்தோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று இருக்கு. மறுபடியும் வாசிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே என்று இருக்கு. அதிகமாய், அதிகமான கிருபை தான் இப்ப தேவை. ஆவி நிறைவு அது யாருக்கு தான்? தாழ்மை உள்ளவர். லூக்கா சுவிசேஷம் 7:28 வாசிங்க. அங்க இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பற்றி சொல்றாரு. வாசிங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. பாருங்க, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள், அதாவது ஸ்திரீகளிடத்தில் அவ்வளோ ஆவினால் நிறைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷத்துல இருந்த என்ன தெரியுமா? தாழ்மை. நான் உலகத்துல பிறந்த எல்லார காட்டிலும் விசேஷமானு சொல்லி அவரு ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. அவருடைய முடிவை பாருங்க, எல்லாரையும் போலையும் இல்லை, அதை காட்டிலும் பரிதாபமான முறையில சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவரு தலை வெட்டப்பட்டு இறந்தார். ஏதோ ஒரு வேசி அவருடைய பிள்ளைக்காண்டி இறந்து போறார். யோசித்து பாருங்க. உலகத்திலேயே ஸ்திரீனிடத்துல பிறந்ததுல பெரிய மனுஷன் யாருன்னா இவரு இயேசு கிறிஸ்து விட்டுரும். இயேசு கிறிஸ்து விட்டுரும், அவர் தேவன், பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அந்த மனுஷனுடைய முடிவை நீங்க பாருங்க, பெருமைக்குரிய எதுவுமே இல்ல, சிறைச்சாலையில கிடக்கிறாரு. அவர் சொல்லவே இல்லை, நான் யாரும் தெரியுமா, என்ன குறித்து தான் தீர்க்க தரிசனத்துல இந்த வசனத்துல இருக்கு, இங்க இருக்கு, எங்கேயா சொன்னாரா? இல்லவே இல்லை. வேதத்துல இப்படி இருக்கு, வேதத்துல இப்படி இருக்கு, ஒண்ணுமே அவர் சொல்லல. எல்லாரையும் போல வாழ்ந்தார். எல்லாரையும் ஆவியானுடைய அந்த பெலன், ஆவியானுடைய அபிஷேகம் நிறைஞ்சு இருந்துச்சு. எபேசியர் 5:21 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே. ஆனா அதுல எப்படிப்பட்ட குணம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்னு இருக்கு. 21 தேவ பயத்தோட ஒரு கீழ்ப்படிந்து இருக்கு. 1-11 வரைக்கும் முதல்ல வாசிங்க. நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன? அன்பு இருக்கணும் இருக்கு. ஆவில் நிரப்புதல் வேணுமா? அன்புல நடந்து கொள்ளுங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்ப எனக்கு அபிஷேகம் வேணும், ஆவி நிறை வேணுமா? இனி நீங்க பேசுறது வரைக்கும் கவனமா இருக்கணும். இவைகளை பேசக்கூடாதா? இந்த வார்த்தை எனக்குள்ள வரக்கூடாதா? அது வரக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும்
பரியாசமும் தகாதவைகள். பாருங்க எவ்வளவு காரியம் இருக்கு. புத்தீனமான பேச்சு நம்மள்ட்டே இருக்கு, பரிகாசம் இருக்கு, இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய, பொருளாசிக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமைகளின் பிள்ளைகளின் மேல் தேவகோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாயிருக்காதிருங்கள். நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க எப்பவுமே நடுநிலைமையில இருங்க, நடுநிலைமையில இருங்க. இங்க உள்ள தப்பேன்னு சொல்லுங்க, இங்க உள்ள தப்பேன்னு சொல்லுங்க. ஊழியன்னா இப்படிதான், தப்புனா இப்படிதான். நடுநிலைமையில இருங்க. என்ன தப்பு இருக்கு சொல்லி முடிச்சிருங்க. அவருக்கு உத்தமனா இருங்க. ஐயோ இந்த மனுஷன் என்ன வெளியில கூட தூசிச்செல்லாம் பேசிடுமோ, பேசிட்டு போட்டு நான் தேவனுக்கு உத்தமமா இருப்பேனே. பங்காளிகளாக இருக்கிறீங்க. அப்ப ஆவியான துக்கப்பட ஏன் தெரியுமா? நீங்க என்ன நோக்கோட பேசுறீங்கன்னா இவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாது. என்ன நோக்கம்? இரத்தப்பழி அவனை கண்டிச்சு அவன் இரத்தப்பழி என் மேல வந்துடக்கூடாதுங்கிறதான தேவ வசனத்தை கீழ்ப்படியக்கூடிய மனநிலை இப்ப அநேகிட்ட இல்ல. அவன் நாசமா போனாலும் ஒன்னே இல்லை, அவன் என்னை தூசிச்சிடக்கூடாது, அவன் தப்ப சொன்னா என்னை முறுமுறுப்பான். என்ன பண்ணிட்டு போயா? உங்களோட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், எவ்வளவு இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க தப்பெல்லாம் எத்தனை பேர் கண்டிச்சிருக்கீங்க? கண்டிச்சதே கிடையாது. முதல்ல நீங்க தேவருக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். யார் யார் உங்கள்கிட்ட நெருங்குறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் அவங்க தப்புகளை சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்படும் சொல்லுங்க. காலம் கடைசி. ஆனா நீங்க எதுக்கு பங்காளிகளா இருக்கிறீங்க? அடுத்தவங்களுக்கு உடந்தையா இருந்து அவங்களுக்கு பங்காளிகளா இருக்கிறீங்க. தொடர்ந்து வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடங்க. வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கணும், உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும். அப்ப ஆவிக்குரிய உங்களுக்குள்ள நீதி இருக்கணும். அதாவது நீங்க ஒரு சிலர் டக்குனு சார்ந்துடாதுங்க. ஏன் ஐயா? நடுநிலைமையில இருங்கய்யா. உங்ககிட்ட வாடுறாங்களா, 2 பேருக்கு தப்புன்னு சொல்லுங்க. நடுவுல இருங்க. ஏன்னா நீதி இருக்கணும், உண்மைத்தன்மை இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில, கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளக்கூடிய தன்மையில அதோட வாழ பழகிட்டீங்க. கனியற்ற அந்தகார கிரியைகள். ஆனா இதையெல்லாம் விட்டு தூர தள்ளி நாம் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி யாருக்கு இருக்கு? இல்ல. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்கள் சொல்றீங்க, நான் ரொம்ப அனுபவம் உள்ளவங்க சொல்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள கனியற்ற கிரியை இருக்கு. ஆவின் கனிகளை எடுங்க. கலாத்தியர் 5:22 வரும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்கய்யா. கனியற்ற அந்தகார கிரியை இருக்கு. ஒரு எரிச்சல், காரணமே இல்லாத ஒரு கோபம், காரணமே இல்லாத ஒரு மூர்க்கம், காரணமே இல்லாத ஒரு ஒப்புராளம், மனசு இருளடைஞ்சு இருக்கு. ஒரு இடத்துல அன்பா பேச முடியல, சிரிச்சு பேச முடியல, ஐக்கியமா பேச முடியல. காரணம் என்ன? இருள். கனியற்ற அந்தகார கிரியை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பாருங்க, சாந்தம், சேரிட்டி இருக்கு. இனி மறுபடியும் அங்கிருந்து வாசிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளோட அதெல்லாம் விட்டு தள்ள வேண்டிய நீங்க அதோடய வாழ பழகிட்டீங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படுறது இல்லை, அதோடய வாழ பழகிட்டீங்க. அவைகளை கடிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அவைகள் இருக்கிறது என்று அறிந்து கடிந்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில இவைகள் இருக்கக்கூடாது, என் சிந்தனையில இவைகள் இருக்கக்கூடாது, என் பேச்சில இவைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே சொல்லி அழுது அவைகள் உங்களிடத்திலிருந்து மாற்றப்பட்டு போவதற்காக ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். கடிந்து கொள்ளுங்க. சிலரெல்லாம் சிலரை பார்த்தா கசப்பான சிந்தனை வருது. உடனே என்ன பண்ணுங்க? இது தப்பு, இது அந்தகார கனியற்ற அந்தகார கிரிய, இது ஆவிக்குரியவனாக எனக்குள்ள இருக்கக்கூடாது. தனிப்பட்ட எனக்குள்ள ஒரு ஆளப்பட்ட கசப்பு இருக்கக்கூடாது. அப்ப அதை கடிந்து கொள்ளணும். உங்களுக்குள்ள இருக்குதா, உங்களுக்குள்ளேயே நீங்க கடிந்து கொள்ளுங்க. அவன் போயிடுவான். இனி வாசிங்க 14-17 வரைக்கும் வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. இனி உங்க ஜீவித்த குறித்துதான விழிப்பில்லை. எனக்குள்ள கனியற்ற அந்தகார கிரியைகள் இருக்கு. இதெல்லாம் ஆவியின் கனிகள் கிடையாது, இவைகள்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதெல்லாம் எனக்குள்ள வச்சிட்டும் நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்களா? அதுல இருந்து வெளியே வாங்க. தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு. இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கும்? மாம்சியத்தின்படி வாழக்கூடிய ஜனங்கள், பதிலுக்கு பதில் செய்யக்கூடியதான குணங்கள், அன்பட்ட குணங்கள் எல்லாம் உலகத்துக்கு ஏற்றவர்கள். தேவனுடைய பார்வையில் அவர்கள் மரித்தவர்கள்.
அவர்களை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்பொழுதுதான் ஐயா ஆவி நிறைவு எல்லாருக்கும் கிடையாது. சுவிசேஷம் கேட்கறீங்க, எல்லாரும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்பொழுதுங்கிற அந்த வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. கனியேற்ற அந்தகார கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்கு, அதை கடிந்து கொள்ளுங்க. அதை உள்ள வச்சுக்கிட்டு பிறகு என்று சொல்லாதுங்க எனக்குள்ள இது இருக்கக்கூடாது, நான் தேவ ஊழியக்காரன், நான் தேவ மனுஷன், நான் பரிசுத்தவான், நான் ஆவிக்குரியவன், எனக்குள்ள கனியற்ற அந்தகார கிரியைகளை நான் வைக்க அனுமதிக்கவே மாட்டேன். அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்தாலே போதும், போராடி ஜெபிக்க தோணும், அவருக்கு சமூகத்துல அழத்தோணும். ஆண்டவரே இந்த சிந்தனை வந்து என்ன நெருக்குது, ஆண்டவரே இந்த எண்ணம் வந்து என்ன நெருக்குது, எனக்கு ஒரு சிலரை பார்த்தாலும் கோபம் வருது, எரிச்சல் வருது, மாறி போகும். அதே கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து கவனமாய் நடங்க. இது வரைக்கும் ஏதோ உங்களை ஞானம் உள்ளவங்க நினைக்கிறீங்க, ஆனா நீங்க ஞானமற்றவங்க. இது வரைக்கும் கவனம் இல்லாம வாழ்றீங்க, இனி கவனம் உள்ளவர்களா இருங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் கொஞ்ச காலம் தான் ஐயா. இந்த சுவிசேஷம் எல்லாம் எப்பவும் உங்களுக்கு கிடைக்காது. உணர்வு தர்றதுக்காண்டி தர்றார். இதை நீங்க அல்ல தட்டிடுறியா? எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் தருடைய பலத்துல, அவர் தருடைய கிருபைனால எல்லாமே பண்ணிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். ஆனா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. பிறகு ஜெபம் பண்ணுவேன், பிறகு நான் அந்த காத்திரக்குள்ள போய் ஜெபம் பண்ணுவேன், பிறகு நைட்டு இருந்து ஜெபம் பண்ணுவேன், பிறகு அதிகாரம் இல்ல. பிறகுங்கிற வார்த்தையை சிலுவையில அரைஞ்சிருங்க. நாளைக்குங்கிற நாளை சிலுவையில அரைங்க. இன்னைக்கு என்ன என்னால முடியும், இன்னைக்கு என்னால என்ன முடியும், அதை மாத்திரம் யோசிங்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத வேதம் இருக்கு. இன்னைக்கு என்னால எது செய்ய முடியும், இன்னைக்கு எனக்கு 2 மணிக்கு செய்ய முடியும், அதை செய். காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஆகையா நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் மதியற்றவர்களாயிராதுங்க. ஏன்னா சுய புத்தி அது என்ன சொல்லுன்னா பிறகுங்கிற ஒண்ணு சொல்லும், பிறகுங்கிற ஒன்னே கிடையாது. மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன? ஊழியக்காரங்க நிலைமை அடையணும், ஊழியக்காரங்களை தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படும். இதுதான் தேவனுடைய சித்தம். இதுல வேற ஒன்றும் விசித்திர வினோதமான ஒண்ணும் கிடையாது. அப்ப முதல்ல நான் விடுவிக்கப்படணும், நான் எழும்பி பிரகாசிக்கப்படணும், நான் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? நான் அழணும், அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளணும், ஆவின் நிறைவோடு வாழணும். 21 வசனம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க கடைசி எப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கீழ்ப்படியணும். அது கிடையவே செய்யாது. நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றது நான் கேட்க முடியாது. 1 பேதுரு 4:10 வாசிங்க. ஆவியின் நிறைவு ஒரு மனுஷனுக்கு யாருக்கு தான் கொடுப்பானோ? சேவை செய்யக்கூடியவங்களுக்கு. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். பாருங்க சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கிருபையும் வேணும்னு சொல்லி பிரயாசப்படுவாங்க, ஆனா அடுத்தவங்களுக்கு எந்த விதத்திலும் உதவியாகவே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டு கொடுக்கவே மாட்டார். இந்த ஈவுகள் எல்லாமே அடுத்தவங்களுக்காக தான் ஆண்டு வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள தந்து உங்க சுயநல நோக்கத்தோட நீங்க காணப்படுவதற்காக அல்ல, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனத்திற்காக. அவனவன் பெற்ற வரத்தின்படியே இருக்கு. நீங்க நல்ல உக்கரான காரணா இருக்கு. சரி, நிறைய கிருபை இருக்கு, நிறைய தாளந்துகள் இருக்கு, திறமைகள் இருக்கு, ஆனா அடுத்தவங்களுக்கு சொல்லி அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். ஊழியக்காரர்கள் யாரு? உதவி செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் யார்? சேவை செய்யக்கூடிய. அப்போ உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு எல்லா கிருபைகளையும் வரங்களையும் தாரு ஆண்டவரே, நான் இனி சுயநல நோக்கத்தோடு இருக்க மாட்டேன், நான் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள நான் இருப்பேன்னு சொல்லி பாருங்க, நிறைவாய் தருவார். இனி பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக்கொள்வதனால உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்றேன். பரிசுத்த ஆவியான நிறைவு பெறும்போது என்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்? எதுக்காக நான் இவ்வளவு பிரயாசப்படணும்? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவத்தின் மேல் ஜெயம் சிறந்தவள். ஆவியானவர் உங்களுக்கு நிரம்ப 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 பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எடுத்துக்காட்டு சொல்றேன். இரவு என்று சொல்லும் போது இருள் நிறைந்திருக்கு பூமி. உலகம் முழுவதும் உலகத்தை இன்னொரு பக்கம் இந்த வெளிச்சம் இருக்கும். அதாவது பூமி இருளா இருந்தாலுமே அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் என்ன செய்கிறது? அந்த இருள் அப்படியே விளக்குது. பகல் வேலை ஆகும்போது சூரியன் என்ன பண்ணுது? அதனுடைய ஒளி கதிர்களால அதுவரைக்கும் நிரம்பி இருந்த இருளை அப்படியே விளக்குது. ஆவியானோ அதே மாதிரி உங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடியதான எல்லா கிரியைகளும் அற்று போயிடும். எல்லா பாவ எண்ணங்களும், அது வரைக்கும் உதிக்கக்கூடியதான பாவ எண்ணங்கள் எல்லாம் மாறி இந்த மனுஷனுடைய தன்மை அப்படியே மாறுது.
அவன் பரிசுத்த மனுஷனாக புது சிருஷ்டியின் அனுபவம் உடையவனாக கிறிஸ்துவ குறித்து சிந்தையுடையவனாக கிறிஸ்துவனுடைய இறுதியை துடிப்பை அறிந்து அவருக்கென்று ஊழியம் செய்யணும் தாகம் ஆஞ்சு உடையவனாக கிறிஸ்து எப்படி ஜனங்களை குறித்து ஆத்மபாரத்தோடு இருந்தாரே அதே ஆத்மபாரம் உள்ள மனுஷனாக அந்த மனுஷன் இருந்தான அவ்வளோ இருளும், அந்த மனுஷனுக்குள்ள இருந்தான அவ்வளோ மன இருளும், அந்த மனுஷனுக்குள்ள இருந்தான அவ்வளோ அந்தாரமும் அவ்வளோ கார் இருளும் அப்படியே கட்டப்பட்டு போய் அந்த மனுஷன் ஒரு சிறு பிள்ளையின் அனுபவம் மாறும். மனுஷனால எளிமையா வாழ முடியாது. ஆவியில் எளிமை உள்ளவன் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி தான் ஒண்ணு இல்லை என்ற தன் அனுபவத்தோட வாழ முடியும். ஆனா ஆவி நிறைவு அடைய 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 அவன் ஆவியில எளிமை உள்ள மனுஷனா இருப்பான், தாழ்மை உள்ள மனுஷனா இருப்பான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த மனுஷனால சாட்சியா எல்லா இடத்திலையும் வாழ முடியும், சாட்சியா எல்லா இடத்திலையும் வாழ முடியும். அவன் ஆத்ம பாரத்தால் நிறைஞ்சிருப்பான். கலத்திர 5:22-23 சொல்லப்பட்டது போல அந்த மனுஷன் கனி கொடுக்கிற மனுஷனா இருப்பான். மனம் திரும்பும் போதே கனி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் யோவான். இந்த மனுஷர்கள் ஆவில நிரப்பப்பட கனி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. எல்லா விதத்திலும் அந்த மனுஷன் கனி நிறைந்து இருக்கும். மாம்சத்தின் கிரியைகளான அந்த கலாத்திர 5:19-21 வரைக்கும் எதுவுமே உள்ள இருக்கா, எதுவுமே அவனுக்குள்ள இருக்கு. எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிடும், எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும், எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். அந்த மனுஷன் புது மனுஷனாகவே மாறிடுவோம். ரோமர்கள் நிருபம் 8:9 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். பாருங்க, அந்த மனுஷன் மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும், அவன் ஆவிக்குரியவனாகவே இருப்பான். ரோமர்கள் நிருபம் 8:2 வாசிங்க. பாவ பிரமாணம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அட்டு போயிடும். பாவம் செய்ய தூண்டக்கூடியதான சிந்தனை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு. பாருங்க, ஆவியின் நிறைவினால வரக்கூடிய பாக்கியத்தை பாருங்க. பாவ பாரம் அற்று போயிடும். அது வரைக்கும் ஒரு பாரம் அவன் அழுத்தி கொண்டே இருக்கும். பாவ பலன் அவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். பாவ பலன் அவன் வல்லமையா அவனுக்கு கீழ் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். நல்லா இருக்க நினைச்சாலும் முடியல நன்மையான காரியங்களை விரும்பும் போது கூட தீமையான காரியங்களை செய்யத்தக்கவாறு அவனை கீழ் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். ஆனா ஆவியுடைய நிறைவு வரும்போது என்ன ஆகுது? பாவ பிரமாணம் பாவம் செய்வதற்காக இதயத்திலிருந்து தூண்டக்கூடியதான தூண்டுதல், அந்த நினைவுகள் எண்ணங்கள் உந்தக்கூடியதான அந்த எல்லா கெட்ட சக்திகளும் அழிக்கப்பட்டு போயிடும். அந்த மனுஷன் அப்படியே மாறிடும். ஆவியானுடைய ஒரு பெரிய ஒரு கிரியை. அடுத்தது 1 கொரிந்தியர் 2:13 சொல்லுது, ஆவியானவர் போதிக்கக்கூடியவர், நமக்குள்ள இருந்து போதிப்பார். ஆவி நிறைவு எனக்கு எதுக்குயா? நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த நேரத்தில் எதை சொல்லணுங்கிறது அவர் உங்களுக்குள்ள இருந்து போதிப்பார். 1 கொரிந்தியர் 2:10 சொல்லுது, அவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அறியாத காரியங்களும் சரி, இனிமேல் செய்யக்கூடிய காரியங்களும் சரி அவர் வெளிப்படுத்துவார். ஆவிக்குரியனாகவே நீங்க மாறி பாருங்க, அதுல இருக்கக்கூடியது அவ்வளவு விலையேறப்பட்ட பொக்கிஷம். அவர் உங்களுக்குள்ள இருந்து நடத்துவார், அவர் உங்களுக்குள்ள இருந்து போதிப்பார், அவர் உங்களுக்குள்ள வெளிப்படுத்துவார். யோவான் 16:8 சொல்லுது, அவர் உங்களுக்குள்ள இருந்து உணர்த்துவார், நீ இதை செய்யாது என்று. எபேசியர் 3:16 சொல்லுது, அவர் உங்களுக்குள்ள இருப்பாரையானால் ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள இருக்குமே, நீங்க பலப்படுத்தப்பட்டவங்களா இருப்பீங்க. பயம் எல்லாம் ஓடி போயிடும், கவலை எல்லாம் ஓடி போகும். அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ சந்தேகம் எல்லாம் மாறி போகும். உங்களுக்கு பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:11 அவர் உங்களுக்குள்ள இருப்பாரே ஆனால் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களை அப்படியே பரிசுத்தப்படுத்திடுவார். ரோமர் 8:14 சொல்லுது, அவர் உங்களை நடத்துவார். ஒரு மனுஷன் நடத்துறது போல, ஒரு மனுஷன் கரம் பிடித்து நடத்துவது போல, ஒரு தகப்பு நடத்துவது போல அவர் நடத்துவார். ஆவி நிறைவு எனக்கு எதுக்குயா? என் மனுஷன் அதை மட்டும் நீ அனுபவிச்சு பாரு. ஐயோ, இதை இவ்வளவு நாளும் நான் அனுபவிக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. யோவான் சுவிசேஷம் 14:26 தேற்றக்கூடியவராக இருக்க. எந்த நோய், எந்த வியாதி, எந்த கவலைக்குரிய காரியமா இருந்து எந்த மனுஷன் உங்களுக்கு எந்த ஆறுதலான வார்த்தை சொன்னாலும் அது உள்ள உங்களுக்கு பெருசா தோணாது. ஆனா ஆவியானவருடைய நிறைவு இருக்குமே, அவர் உங்களுக்குள்ள இருந்து தேற்றுவார். அந்த தேற்றுதல் அந்த கஷ்டத்திலே சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு கிருபை. ரோமர்கள் நிருபம் 5:5 உங்களை தேவ அன்பினால் அவர் நிரப்பார். தேவ அன்பு. இப்ப அநேகத்துல அந்த தேவ சிநேகம் தான் இல்லை. ஒருபோதும் சிலுவையை மறந்துடாதுங்க, ஒருபோதும் பாடுகளை மறந்துடாதுங்க. ஒருபோதும் அவர் உங்களை குப்பையில இருந்து, சாக்கடையில இருந்து, பன்றியாயிருந்த நிலைமையிலிருந்து, நாய் மாறி இருந்த நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தார் தெரியுமா? அதை ஒருபோதும் மறந்துடாதுங்க. தேவ சிநேகம் முக்கியம். அது அவருடைய ஆவி இருந்துச்சுன்னா எப்பவும் உணர்த்திட்டே இருப்பார். தேவ சிநேகம். ஏன்னா இதை நினைக்கும் போது என்னையும் சிநேகிச்சாரேங்கிறத நினைப்பேன். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்கும் போது உங்களுக்கு பெருமையான எண்ணங்கள் எல்லாம் அழிச்சிடுவார். தேவ சிநேகத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்துடுவார்.
தீத்து 3:5 உங்களை அப்படியே புதிதாக்குவார் என்று இருக்கு. ஆவி நிறைவு எதுக்குயா? நீங்க பழைய மனுஷனாகவே இருக்க மாட்டீங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:2 அதுல 6 விசேஷமான ஆவிக்குரிய கிருபைகளை சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தை அருளும் ஆவி. நீங்க அறிவில்லாதவங்களா இருப்பீங்க, ஆனா ஞானம் உங்களுக்கு தருவார். ஞானவான்களா இருப்பீங்க. அந்த ஆவி நிறைவு மட்டுமே உங்களுக்கு இருந்தாலே போதும். அந்த ஆவியானவர் மட்டுமே இருந்தால் அவருக்கு எல்லா ஆழங்களும் தெரியும், எல்லா ரகசியங்களும் தெரியும். அவர் ஆதி முதல் இருக்கக்கூடியவர். அப்ப அவர் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஞானவான்களா மாறிடுறீங்க. உங்களுக்கு உணர்த்தும். அது வரைக்கும் உணர்வே இருக்காது. கல்லான இருதயம். யாருக்கு என்ன ஆனாலும் ஒண்ணு, யாருக்கு என்ன வலிச்சாலும் ஒண்ணு, யாருக்கு என்னாலும் ஒண்ணுமே இருக்காது. ஆனா அதுக்கு பிறகு உணர்வு உள்ளவங்களா இருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை தரும். எப்படியா இந்த மனுஷன் இவ்வளவு நல்ல அழகா ஆலோசனை கொடுக்கிறாரு? அது அவருடைய செயல். ஏன்? ஆவியானவர் இருக்கிறார். ஆலோசனை அருளும் ஆவி. பெலன். அது வரைக்கும் தொடர்நடுங்கியாக பயப்படக்கூடிய மனுஷனை பலப்படுத்தி விடுறார். தைரிய சாட்சியா மாத்திர பரிசுத்த ஆவியானவர். அறிவே இல்லாத மனுஷன் எவ்வளவுதான் படிச்சாலும் மறந்து போகும். அந்த அறிவா அவர் இருக்கிறார், மறக்க. தேவயமே இல்லாத மனுஷன், துணிகரமான பாவம் செய்யக்கூடிய மனுஷன், மீறில் தான் தன் வாழ்க்கையே கூடியதான மனுஷனை அவருக்கு பயந்து ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷத்திலையும் தேவயத்தோடு நடக்க செய்யறார். இது ஆவியானுடைய நிறைவுடைய பாக்கியத்தை பாருங்க. நீங்க இப்படிதான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவரே உங்களை அருமையா நடத்திட்டு போயிட்டே இருப்பார். உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். ரோமர்கள் நிருபம் 15:13 நம்பிக்கை இல்லாத மனுஷர்கள், அவநம்பிக்கை பிடிச்ச மனுஷர்கள், அவிசுவாசியா இருக்கக்கூடிய மனுஷர்கள், எதுக்கும் சந்தேகப்படக்கூடிய நம்மள நம்பிக்கையில பெருக செய்வார். அவ்வளோ ஒரு உறுதியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க ஆவிக்குரியவங்களை மாற மாற விசுவாசம் பெருகும், நம்பிக்கை பெருகும். யார் என்ன சொன்னாலும் என் தேவனை பற்றி எனக்கு தெரியும், நான் முடிவு வரையும் இந்த நிலைநிற்க செய்வார், விசுவாசத்தில் வழி விலகி போகாமல் காப்பார், முடிவில் எனக்கு நித்திய ராஜ்யத்தை தருவார். அந்த நம்பிக்கை எல்லாம் அதிகமா பெருகி கொண்டே இருக்கும். எண்ணிடங்காத ஆசீர்வாதம். இதெல்லாம் எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். ஆவி நிறைவுனா வேற ஒண்ணும் கிடையாது. தேவனே உங்களுக்குள்ள. ஒரு வசனம் உண்டு. நம்ம குறிப்பா பெந்தகோஸ்தக்காரங்களாக நம்ம ஆவி நிறைவு அந்த தேவனை நமக்குள்ள பெற்றுக் கொள்ளும் போது, உபாகமம் 4:7 அருமையான ஒரு வசனம் அப்பவுமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணி பாருங்க, அவர் உங்களுக்குள்ளே இருப்பார். சமீபமா இருக்கிறது போல உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி. நீங்க தான் தேவாலயம். உங்களுக்குள்ள அவர் உலக விரும்புறார். நீங்க தான் ஜெப வீடு. நீங்க ஜெபிக்க 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 துதிக்க 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 உங்களுக்குள்ள இருந்து வல்லமையாய் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ரோமர்கள் நிருபம் 7:24 வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இன்னும் அநேகருடைய நிலைமை நிர்பந்தமான நிலைமையா? எதுன்னு சொல்லுது? நிர்பந்தமான மனுஷர்கள். நீங்க நிர்பந்தமான மனுஷர்கள். இதுல இருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டுமா? 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. யார் என்னை விடுதலையாக்குவார் என்று இருக்கு. யார் என்னை விடுதலையாக்குவார் என்று இருக்கு. ஆவியானவர். விசுவாசிங்க. இப்பவும் பிந்தி போகல. இப்பவும் என்ன பிந்தி போகல. அள்ளுங்க. உங்களுக்கு ஜெபத்துக்கு ஒரு குறையுமே இல்லையா? எப்பவும் ஜெபம் பண்ணதுக்கு நேரம் இருக்கு. ஜெபச்சத்தம் இருக்கு. தனிமையா ஜெபம் பண்ண முடியல, தேவ சமூகத்துல வந்துருங்க. யாராவது ஜெபம் பண்ணிருப்பாங்க, அது கூட நீங்க அழுங்க 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 அழுங்க. நிர்பந்தமான மனுஷன் அந்த நிலைமை தான் இருக்கிறீங்க. என்ன? ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் விடுதலை உண்டு. அதை விசுவாசிங்க. அவருடைய கிரியைக்கு கொஞ்சமாவது இடம் கொடுங்க. ரோமர்கள் நிருபம் 8:9 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, அநேக இடத்துல ஆவியானவர் நீங்க அணைச்சி போட்டுட்டீங்க. ஆவியானவர் கிடையாது. இப்ப மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு அந்நிய பாஷை இருக்கு. அநேகருடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் ஆவி இல்லாத அவருடைய நல்ல. இப்ப கிறிஸ்துவே இல்லாத ஒரு நிலைமையில தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. நிர்பந்தமான நிலைமையில இருக்கு. மறுபடியும் அவருடைய சமூகத்துல வாருங்க. மறுபடியும் அவருடைய சமூகத்துல அழுங்க. நீங்க ஊழியம் செய்யலாம்னு சொன்னாலும் இந்த ஊழியம் அந்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கும்போது ஒரு ஊழியமே ஆகாது. நீங்க செய்யலாம். அதை ஏற்கனவே முதல்ல சொன்னேன். நூல் அளவு சிலர்கிட்ட இருக்கும், சில கணக்கான அளவு இருக்கும். திருப்தி அடைந்த ஒரு அனுபவத்தோடு இருக்கிறீங்க. சிலர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்லன்னு இருக்கு. அநேகர் அதை அணைச்சி போட்டு எப்பவுமே ஆயிடுச்சு. ஒரு சிலர் கிருபையெல்லாம் எப்பவுமே இழந்துட்டீங்க. நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறீங்க, நிர்பந்தமான நிலைமை, ஆனா உணர்வு கிடையாது. எனக்கு ரொம்ப சங்கடம் வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவுதான் சுவிசேஷம் கொடுத்தாலும் தன்னை குறித்த உணர்வே இல்லாதவனும் சாத்தான் அந்த மனதை குருடாக்கி இருதய கடினத்தை கொடுத்து அவிசுவாசத்தை கொடுத்து இனி எனக்கு வாழ்க்கை முடிஞ்சுக்கிறதான ஒரு எண்ணம், இல்ல எனக்குள்ள அனுபவம் இருக்குங்கிறதான ஒரு எண்ணம். ரெண்டு விதத்திலையும் நீங்க ஜெயம் பெற முடியாது, விடுதலை பெற முடியாது. இனி எனக்கு வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு நீங்க நினைப்பீர்களே, ஆனா முடிஞ்சு போச்சு. அல்லது எனக்குள்ள எல்லா அனுபவம் இருக்குன்னு சொல்லி அனுபவமே இல்லாம சாத்தான வஞ்சிக்கப்பட்டு இருப்பீர்களானாலும் சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சிலருடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆனா நல்லா இருக்கிறவங்களும் தொடர்ந்து அந்த ஆவினால் நிரப்பப்படுவதற்காக நீங்க ஜெபிக்கணும். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அங்கே 120 பேர் ஆவினால் நிரப்பப்பட்டாங்கன்னு இருக்கு. ஆனா அப்படியே ஆவினால் நிரப்பப்பட்டவங்க மறுபடியும் ஆவினால் நிரப்பப்பட்டார்கள் இருக்கு. நான் சொல்ல புரிஞ்சுக்கிடணும். அதாவது நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் ஆவின் அனுபவம் உள்ளவங்க இல்ல ஆவின் நிறைவு உள்ளவங்க ஒரு காலமும் திருப்தி அடைஞ்சிடாதுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ ஆவினால் நிரப்பப்படணும். நான் சொல்ற வார்த்தை கவனமா கேளுங்க. நிரப்பப்பட்டுட்டே இருக்காதுங்க, தினமும் தேவ ஆவினால் நிரப்பப்படணும். ஏன்னா இந்த வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு இருக்கு. நிரப்பப்பட்டவர்கள் தான் மறுபடியும் அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல மறுபடியும் நிரப்பப்படுறாங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. பாருங்க, நிரப்பப்பட்டவர்கள் மறுபடியும் நிரப்பப்படணும். மறுபடியும் அந்த நிரம்பி வழியக்கூடிய அனுபவம் டெய்லி இருக்கணும், குறைவு வந்துடக்கூடாது, நிரம்பிக் கொண்டே இருக்கணும். ஏன்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி பாகம் வாசிங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, சந்தேகப்படாதுங்க. எனக்கு ஆவி நிறைவு கிடைக்குமா? தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், தேவ வார்த்தையை வைத்து சொல்றேன், உங்களுக்கு நிறைவாய் தருவார். வார்த்தையை பாருங்க, பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவரு உங்களுக்கு அபிஷேகம் தந்தாரு, 2 வார்த்தை தான் இல்லையா? நீங்க உங்களை ஏமாத்திக்கிட்டுறீங்க, 2 பாசம் தான் ஏமாத்திக்கிட்டுறீங்க. இல்ல, அவர் பரிபூர்ணமாய் தர சித்தமுடையவரா இருக்கிறார். நிரம்பி வலிவியக்கூடிய அனுபவத்தில் தந்து உங்களை ஆசிரியக்க சித்தமுடையவரா இருக்கிறார். அதுக்கு தேவையான காரியம் உண்டு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, பசி வேணும், தாகம் வேணும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்போ உங்களுக்குள்ள பசி இருக்குதான்னு பாருங்க. வேதம் தெளிவா சொல்லுது, எது வேணும்? பசி வேணும். பசி இருந்தாதான் உங்களுக்கு திருப்திப்படுத்துவார். எனக்கு பசி இல்லைன்னா அவர் திருப்திப்படுத்த தேவையில்லை. பசி வேணும். என்ன வேணும்? பசி உண்டாகும், தாகம் உண்டாகும். ஏசாயா 55:1-2 வசனங்களை வாசிங்க. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பாருங்க, அவன் முதல்ல பசி வேணும்னு சொன்னேன், அடுத்து தாகம் வேணும். எனக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவம் எல்லாம் எனக்கு வேணும். பசி வேணும், தாகம் வேணும். என்ன வேணும்? பசி வேணும். என்ன வேணும்? தாகம் வேணும். வாசிங்க. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பாருங்க, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. எனக்கு தாகம் இருக்கு, எனக்கு பசி இருக்கு. இப்ப ஆகார பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு விரட்டப்பட ஒரு நிலைமை வருது, புள்ள சாகக்கூடிய நிலைமை வருது, தாகம் இருக்கு. அப்ப என்ன பண்ற? ஓடி கத்துற. அவளுடைய கண் பார்வை எட்டுகிற தூரம் வரைக்கும் என்ன இல்லை? நீரூற்றே இல்லை, எங்கும் மணல் மேடு. காற்றடிக்கும் போது வாயெல்லாம் மணல். கன்ஃபார்ம் தான், பிழைக்கவே முடியாது. சூடு அப்படி இருக்கு. ஒவ்வொரு நடையும் கால் வைக்கும் போது கால் உள்ள பூந்து எழும்பும், அவ்வளோ சூடா இருக்கும். எல்லாம் சரிதான். ஆனா ஆண்டவரே நீ கத்துனா. என் நல்ல யோசித்து பாருங்க, கண்ணு கட்டுற தூரம் சுத்தி பார்த்த பெண்ணுக்கு, ஸ்திரீக்கு தண்ணி காணல. ஆனா கதறின உடனேயே நீர் ஊற்ற காண்பிச்சிட்டார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார் இருக்கு. அது வரைக்கும் கண்ணை பார்க்க தான் செய்த, ஆனா அவள் கண்ணுக்கு ஒன்றும் படல, கண்களை திறந்த. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு என்று இருக்கு. பசி உங்களுக்குள்ள, பசி உள்ளவங்களா மாறுங்க ஐயா, தாகம் உள்ளவங்களா மாறுங்க. இனி வாசிங்க. ஓ தாகம் உள்ளவர்களே, நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா குளுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். பாருங்க, வாருங்கள் என்று சொன்னார்.
செவி கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப நீங்க தேவ சமூகத்துல வரணும். கண்டிப்பா நீங்க இனி வருவீங்க. எப்படி சுவிசேஷம் கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு 2 நாளாவது உணர்வு இருக்கும். என்ன உணர்வு இருக்கும்? ஆண்டவரே எனக்கு ஆவி நிறைய வேணும். வர்றது சரிதான், செவி கொடுக்கணும். எதுக்கு செவி கொடுக்கணும்? இன்ன அனுபவங்களை அடைங்கன்னு நான் சொன்னேன் தெரியுமா? அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், சில காரியங்களை சொன்னேன் தெரியுமா? அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த அனுபவத்தோட வாருங்க. என்ன கிடைக்கும் தெரியுமா? கொழுப்பான பதார்த்தத்தின் மகிழ்ச்சியாகும். உங்களுடைய ஆத்மா அவ்வளவு ஒரு அனுபவத்தை அடையும். அதான் ஐயா அடிக்கடி சொல்வார், இந்த ரட்சிப்பு எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தேன்னா நான் முதலே அடைஞ்சிருப்பேனே. ஏன்னா அந்த அனுபவம் அப்படி இருக்கும். ஆவியினால் நடத்தப்படுறது, ஆவியினால் நடத்தப்படுது, ஆவிக்குள்ளாகுது, ஆவியினால் வழி நடத்தப்படுது, ஆவியானவரோடு இடைபெறுறது, அவரோடு பேசுறது, அவருக்காக வாழ்றது, அவரால் நடத்தப்படுறது. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நிறைந்த ஒரு அனுபவம் இருக்கு. அதுக்கு என்ன தேவை? கதறக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. 42வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இதான் நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் எதிர்பார்க்கறது எல்லாம் என்ன தெரியுமா? கடைசியா சொன்ன அந்த 3 காரியம் தான். பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். ஏன்னா மீதி நீங்க ஆண்டோட, அதாவது ஜெபம் பண்ண தெரியாதவங்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஏன்? அந்த ஜெபத்துல போய் தான் எனக்கு ஜெபம் பண்ண முடியல, எனக்கு ஜெபம் பண்ண தடையா இருக்கு, எனக்கு ஜெப ஆவி தாரும் கேட்கறதும் ஜெபம் தான். அதனாலதான் நான் சொல்றேன், பசி வேணும், தாகம் வேணும், கதற அனுபவம் வேணும். இது மாத்திரம் இருந்தா நான் சொன்ன எல்லாமே நீங்க அடைஞ்சிருவீங்க. ஒரு நபர் என்ன சொல்றான், எனக்கு ஜெபம் பண்ண முடியல. நான் என்னதான் சொல்லுவேன்? ஜெபம் பண்ணுமே. நான் உன்கிட்ட ஜெபம் பண்ண முடியலங்கிறேன், நீ என்கிட்ட ஏன் ஜெபம் பண்ணு சொல்றேன்? என்ன சொல்லுவேன்? அந்த தேவன்கிட்ட போய் எனக்கு ஜெபம் பண்ண முடியலங்கிறது நீ சொல்லு, அதே ஒரு ஜெபம் தான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதான் உண்மை. எனக்கு தேவை உங்களுக்கு பசி உருவாகணும், உங்களுக்கு தாகம் உருவாகணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. தண்ணிக்கு அங்க இங்க அலைஞ்சு திரியும், கிடைக்காது, அப்புறம் கதறும். அப்ப அதே போல நீங்க என்ன ஆகணும்? ஆண்டவரே எனக்கும் ஆவி நிறைவு வேணும். ஐயா அவர்களால் கொடுக்கப்பட்டதான சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் சபையில் நிறைவேற வேண்டும், நிறைவேறப்பட வேண்டுமே. ஆனால் ஆவியான நிறைவானது எனக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும். எனக்கு அந்த அனுபவம், பசி வேணும், தாகம் வேணும். அதை அடையிறதுக்கு கதறக்கூடியதான அனுபவம் வேணும், போராடி ஜெபிக்கக்கூடிய அனுபவம் வேணும், கதறியா ஜெபிக்க அனுபவம் வேணும். யாரையும் பார்க்காதுங்க, நீங்க சத்தம் போடணும், நீங்க அழணும். உங்களுக்கு கிடைக்க அனுபவத்தை வச்சு நீங்க சந்தோஷமா வாழுங்க. எனக்கு ஆசையை எல்லாரும் கொண்டு ஆண்டவர் கிரியை செய்யணும், ஒவ்வொன்றையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவர். இப்போ இந்த இருதயத்தை ஏன் அடிக்கடி யோசிப்போம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருதயம் அப்படிதான் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இருக்கும்போது அவரை ஜெயிக்க யாருமே கிடையாது. அவர் இருதயத்தை பாருங்க, எல்லா புகழும் எனக்கு வேண்டாம், டேய் 2 பேரா போ, இவங்களுக்கு அபிஷேகமே கிடையாது. ஆனா அவங்க நல்லா இருக்கணும், அவங்கள கொண்டு கிரியை நடக்கணும், அதை பார்த்து நான் உயிரோடு இருக்கும்போது சந்தோஷப்படணும். அவருக்கு ஈரியத்தை பாருங்க, 2 பேரா அனுப்பிட்டாரு. கொஞ்சம் பேர்லாம் போகவே செய்தான். அவருக்கு நாளைக்கு நடக்குதுன்னு தெரியும், ஆனாலும் கூட நீனும் சந்தோஷமா இருன்னு சொல்லி 2 பேரா தெருவா கிராம அனுப்பிட்டு அவங்க எல்லாம் நான் பிசாச துரத்துனேன், நோயை குணமாக்குனேன், சந்தோஷப்பட்டார். இதான் எனக்கு வேணும், இந்த இருதயம் தான் வேணும். உங்களை கொண்டு ஆண்டோச்சு. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? இடமே கொடுக்கல. இடம் கொடுக்கலாமாயா? இடம் கொடுக்கலாமா? கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லை இப்படிதான் இருப்பேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் ஒரு காரியம் கூட, உங்களை யாராவது பரிகாசம் பண்றாங்க, உங்களை யாராவது நிந்திக்கிறாங்க, உங்களை யாராவது குற்றம் பிடிக்கிறாங்க, உங்களை யாராவது விமர்சிக்கிறாங்க, அப்படி ஏதாவது உண்டுன்னா நீங்க யாருக்குமே பதில் கொடுக்காதுங்க. ஏன்னா அநேகர் என்ன பண்றோம், அவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறீங்க. அதுக்காகவே தேவன் அழைத்த நோக்கத்தை விட்டு நம்ம திசை திரும்பி போயிடும். யாரும் பரிகாசம் பண்ண, ஊழியத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா உங்களை பரிகாசம் பண்ணுவாங்க, உங்களை விமர்சிப்பாங்க, இல்லாத பொருளாத சொல்லுவாங்க. நீங்க அதை பெருசாவே எடுக்காதுங்க. அதான் சிலர் சொல்லுவாங்க, எப்படின்னா மரத்துல பழம் இல்லைன்னா காய் இருந்தா கல்லெறி படதான் செய்யும். கல் படுமா படாதா? படுமா படாதா? அதுவும் ரோட்டு ஒட்டுல இருக்கக்கூடியதான மரத்துல கல்லு படுமா படாதா? படும். அப்ப நீங்க இங்க ரோட்டு ஒட்டு தான் இருக்கிற. ஏன் தெரியுமா? உங்களுக்கு உங்களை மட்டும் பார்த்தா போதாது, நீங்க சுவிசேஷமா 2 வார்த்தை நறுக்குன்னு என்ன செய்வீங்க? பிரசங்கம் பண்ணுவீங்க. அப்ப என்ன? கல்லெறி கிடைக்காதா? இவரு அப்படி இருந்த மனுஷன், இந்த ஊழியர் இப்படி இருந்த ஆளு இப்படி சொல்றாங்களே, அதை ஒன்னும் வகை வைக்காது.
நீங்க எதுக்கு பிரயாசப்படக்கூடாதுன்னா அவர்களை எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்படாது. ஒரு எடுத்துக்காட்டுல சொல்றேன். ஒரு கதை. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா. அவரை குறித்து எல்லாருமே புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி என்று சொல்லுவார்கள். ரொம்ப புத்திசாலியான ராஜா. உண்மையிலேயே அவர் புத்திசாலியா என்பதை அறியதற்காக பக்கத்து 2 நாட்டில் உள்ள 2 ராஜாக்கள் மாறுவேடம் போட்டு அவர்கள் என்ன பண்ணினார்கள், அந்த ராஜா இருக்கக்கூடியதான அந்த நாட்டுக்குள்ளே வந்து ஒரு சந்தையிலே போய் அந்த ராஜா நல்லவர் அல்ல, அப்படி இல்லை, அவர் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சார்கள். குறை சொல்லி கொண்டே இருந்தார்கள். நாட்கள் போய் கொண்டே இருந்துச்சு. இந்த விஷயம் ஒரு காவலாளிக்கு காதிலே பட்டது. அவர் போய் அந்த ராஜாவிடத்துல சொன்னார். ராஜாவுக்கு கவலையும் துக்கமும் உருவானது. நாட்டை சீரும் சிறப்புமாய் நடத்தி கொண்டிருந்த ராஜா அதை குறித்த கவனத்திலிருந்து மாறி இவர்களை எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்றதான எண்ணத்தோட அநேக நாள் யோசித்து என்ன பண்ணலாம் என்று யோசித்தார். கவலை அதிகமாக்கி கொண்டே போனது. அதன் பிறகு என்ன செய்தார், ஒரு பெரிய கூடை நிறைய 3 பொருட்களை வைத்து அந்த காவலாளியிடம் கொடுத்து அதை குறை சொல்லக்கூடிய 2 நபரிடத்திலே கொண்டு குடி என்று சொன்னார். அந்த காவலாளி அந்த கூடை நிறைய அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அந்த நபரிடத்திலே கொண்டு போனார். கொண்டு போய் கொடுத்த உடனே சந்தை வெளியிலே காணப்பட்டதன் அவர்கள் எல்லா மக்களறியே சொன்னார்கள், பாருங்கள் உங்களுடைய ராஜா எங்களுடைய வாயை மூடுவதற்காக எங்களுக்கு பொக்கிஷம் தந்திருக்கிறார் என்று. எப்படி? எங்களுடைய வாயை மூடுவதற்காக எங்களுக்கு பொக்கிஷம் வெகுமதி தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் இந்த ராஜா என்ன பண்ணினார், இவரும் மாறுவேடம் போட்டுக்கொண்டு எங்க வந்து விட்டார், இந்த சந்தவெளிக்கே வந்து விட்டார். அந்த இடத்திலே அவர்கள் கம்பீரமாக அந்த 2 மாறுவேடத்திலே உள்ள மற்ற ராஜாக்கள், குறை சொல்லக்கூடிய ராஜாக்கள் கம்பீரத்தோடு சொல்றார், பாருங்கள் உங்களுடைய ராஜா அவர் எங்களுடைய வாயை அடைப்பதற்காக இந்த பொருட்களை கொண்டு வந்து தந்திருக்கிறார் என்று. மாறுவேடத்தில் இருக்கக்கூடியதானே அந்த நாட்டினுடைய ராஜா சொன்னார், சாதாரண ஒரு மனுஷன் போல் தோற்றமளிக்கூடிய அவர் சொன்னார், நீங்கள் முட்டாள்கள், இந்த நாட்டினுடைய ராஜா அதி புத்திசாலி, உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே அவர் என்ன பண்ணினார், இந்த 3 பொருட்களை தந்தார் என்று. அந்த 3 பொருட்களுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார். 3 பொருட்கள் என்ன? ஒன்னு மாவு, இன்னொன்னு சோப்பு, இன்னொன்னு சர்க்கரை. 3 பொருள் என்னென்ன பொருள்? மாவு, சோப்பு, சர்க்கரை. அப்ப கேட்டார் அந்த மாறு வேடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டின் ராஜா, இதுக்கு அர்த்தம் என்ன கேட்டுக்கொண்டு இவரே சொன்னார். எதற்காக அந்த ராஜா மாவு தந்திருக்கிறார் என்றால், ஒருபடி மாவு வரைக்கும் உழைத்து சம்பாத்தியம் பண்ண முடியாத நீங்கள் குறை சொல்லுகிறீர்களே என்று உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே மாவை தந்தார் என்று. அடுத்தது அந்த சோப்பு எதற்காக தந்தார் என்றால், சோப்பு எப்படி சரீரத்தை சுத்தம் பண்ணுமோ அதே போன்று நீங்கள் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. சர்க்கரை எதற்காக தந்தார் என்றால், நீங்கள் அடுத்தவர்களுக்கு தூசிச்சு காயப்படுத்தக்கூடியவர்களாக கசப்பை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பதனாலே இந்த சர்க்கரையை போன்று இனிமேல் அடுத்தவருடைய வாழ்க்கையில இனிமையான காரியங்கள் நடக்கத்தக்கவாறு இனிமையான சொற்களோடு நீங்கள் பேசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த 3 பொருட்களையும் தந்தார் என்று மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவே சொன்னார். அப்பொழுதுதான் இதை கேட்டதான எல்லா ஜனங்களும், ஆகா எங்களுடைய ராஜா எவ்வளவு புத்திசாலி என்று சொல்லி மிகவும் வியந்தார்கள். ஆனா மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய 2 அந்த ராஜாக்களும் ஒரு கேள்வியை கேட்டார். எல்லாரும் இருக்கும்போது முட்டாளா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு ராஜா தன்னுடைய நேரத்தை செலவாக்கி தன்னுடைய பொருட்களை கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணி அந்த முட்டாள்களை புரிய வைப்பது புத்திசாலித்தனமா என்று கேட்டார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தலையை தொங்க போட்டு முட்டாள்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்றுதான் எண்ணத்தோடு அந்த இடம் விட்டு போய்விட்டார்கள். அங்கு மாறுவேடத்தில் இருந்த ராஜாவும் தலையை தொங்க போட்டவராக போய்விட்டார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கூடாது, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். பாருங்க, உங்களை விமர்சிக்கிறாங்க, உங்க இல்லாத போல சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கணும்னு நினைக்கவே செய்யாதுங்க. ஏன்னா நீங்க அவங்களை எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுவீங்க. அவங்க உங்களை காயப்படுத்தணும்னே நோக்கத்தோட இருக்கிறாங்களே தவிர புரிந்து திருந்த வேண்டும் நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. அப்ப நீங்க அவங்ககிட்ட என்னதான் சொன்னாலும் மறுபடி நீங்க காயப்படுத்தப்படுவீங்க.
ஒருவேளை அதெல்லாம் கேட்கும்போது வாக்குவாதம் வரும், சண்டை வரும், கசப்பு வரும். அப்ப நீங்களே முட்டாளாகவே மாறிடுவீங்க. அதான் மூடனுக்கு அவன் மதீனத்தின்படி மறு உத்தரவு கூடாது, கொடுத்தால் நீயும் அவனை போல ஆவை. நீங்க கண்டுகிடாம போயிருங்க. அங்க அந்த ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க. சவுலுடைய நிலைமை என்ன? நாட்டை ஆளுவது முக்கியமா தெரியல, தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும். அதே போலதான் நல்லா இருந்த ராஜா, நாட்டுக்கு மேல அக்கறை உள்ள ராஜா கவலைப்பட்டு தனக்கு மேல குறி சொல்றாங்களேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தினால நாட்டை மறந்து, சிங்காசனத்துல கம்மையா இருக்க வேண்டிய மனுஷன் அதை மறந்து மாறு வேடம் போட்டு சாதாரண மனுஷன் போல அந்த மனுஷன் உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு சந்தையில வந்து என்ன பேச போறாங்களோன்னு சொல்லி கவனிக்க வந்திருக்காரு. பாருங்க, நேரம் வீணானுச்சு, ஸ்தானம் போச்சு, எல்லா நிலைமையிலும் நஷ்டம். இதே போலதான் நீங்க எப்பொழுதாவது உங்களுக்கு சைக்கிளுடைய தன்மை இல்லாம இவர்களை புரிய வைக்கணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்படுவீர்களே, ஆனாலும் ஜெபம் குறையும், கவலை பெருகும், ஊழியம் செய்ய முடியாது, திசை திரும்பிடும். அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை ஃபுல்லா மனுஷனை பிரியப்படுத்தல வந்து முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் கேள்வி கேட்பாங்க. அவருக்கு தெரியும் இவன் கேள்வி கேட்கறது புத்தி தெளிந்து திருந்துறதுக்கு இல்ல, குற்றம் பிடிக்கிறதுக்கு. அவர் பதிலே கொடுக்கல. அவர் என்ன சொன்னாரு? கேள்வி கேட்டவங்களுக்கு கேள்விதான் கேட்டார். யோவான் பற்றி சொல்லியிருப்பார். அப்போ கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் கொடுக்காம கேள்வி கேட்டு துரத்தி விட்டார். எங்க வரும் தெரியுமா? யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லுவார். ஒரு கேள்வி கேட்பார். அவன் கொடுத்த அந்த ஞானஸ்நானம் எப்படின்னு கேட்பாரு. இவங்களுக்கு அப்படி சொன்னாலும் இடிக்கும், இப்படி சொன்னாலும் இடிக்கும், உடனே பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியணும், மூடை அவன் விமர்சிக்கக்கூடியவன், குறைச்சிட்டு இருக்க, அவனுக்கு நீங்க புரிய வைக்க நீங்க பார்க்க வேண்டாம், நீங்க பேர வேண்டியதான். கவனமா இருக்கலாமா? யாருக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. சிலர் இருப்பாங்க அறியாமையில சில காரியங்களை கேட்பாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க திருந்திக்கிடுவாங்க. பாசிங்கய்யா. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். பாருங்க, பதில் கேட்கறாங்க. பதில் இங்க இதுக்கு குற்றம் பிடிக்கிறதுதான் தெரியும், இவங்க குணங்கள் தெரியும், போடான்ட்டு. மகா இறக்கம் உள்ள தேவன் தான். அதான் உங்களுக்கு தெரியணும், ஞானம் ரொம்ப முக்கியம், விவேகம் ரொம்ப முக்கியம். நீங்க யார்கிட்ட இடைபடுறீங்க, எந்த நோக்கத்தோட உங்ககிட்ட வாராங்க, அதை பாருங்க. இவங்க கெட்டவங்க, பரிகாசக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. இயேசு பிரதியுத்தரமாக நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்னும் அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ பதில் சொல்லுவேன், நான் உனக்கு பதில் சொல்லுவேன். இல்ல நான் வாயை மூட்டு போயிட்டே இரு, நான் பதில் தர தேவையே கிடையாது. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷரால் உண்டாயிட்டோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்னும் அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். பாருங்க, சொல்ல முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும். உங்களை குற்றம் பிடிச்சு உங்களை மனவேதனைப்படுத்தவங்களுக்கு காலில் நீங்க விழுந்து கிடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லு, அது தாழ்மை கிடையாது. அந்த தாழ்மை கிடையாது. ஐயோ தாழ்மை சொல்லியிருக்காரு அவங்க காலில் விழ தேவையே கிடையாது. தைரியமா இருக்கு, திட சாட்சியா இருக்கு. அவங்களுக்கு உங்களை கண்டு பயம் இருக்கும். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன், ஆவியின் நிறைவு. ஜெபிக்காதவங்களுக்கு முடியவே செய்யாது. கடைசி என்ன சொன்னேன்? பசி வேணும், தாகம் வேணும், கதறக்கூடிய அனுபவம் வேணும். ஆனா கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஜெபிக்கிறவங்க இன்னும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காதவங்க நேரத்தெல்லாம் வீணடிக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பிரயாசப்படுவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் சபையில கிரியாச்சி போறாரு. யாரை கொண்டு கிரியாச்சுவார்னா, யார் யாரு அவருக்குள்ள வாழ்றாங்களோ, அவரையே நாடி தேடி கேட்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அதனால ஜெபிக்கிறவங்க இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஆவி நிறைவான பெற்றுக்கொள்வதற்கான ஜெபிங்க. ஜெபிக்காதவங்க தயவு செய்து என்னையாவது கீழ்ப்படிங்க, உங்க நன்மைக்கு. அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஒரு மனதா உணர்வோடு ஒக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
உம்முடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. நல்ல பிதாவே, இந்த ஊழியர் கூட்டத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. உம்முடைய கிருபையினாலே இந்த நாள் ஊழியர் கூட்டம் நடந்தது பரமபிதாவே. ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்தேன். பேசி அறிவித்த திரு வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் பதிய கிருபை செய்தார். ஜெப வீரர்களாய் மாற கிருபை செய்தார். ஆவியின் நிறைவு உடையவர்களாய், ஆத்மாக்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் மாற்றப்பட கிருபை செய்தார். நல்ல பிதாவே, இங்கும் ஆவியின் அபிஷேகம் பண்ணப்படாத உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படி கேச்சிரு. உடைய கரத்தினால் நீர் தொட்டு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் அகற்றி இருதயத்தை பூர்ணமாய் உடைய பரிசுத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து ஆவினாலே அபிஷேகிக்கும்படியாய் கெஞ்சிரும் பரமபிதாவே. நல்ல பிதாவே, எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா பிரசங்கிமார்களும் ஆவியின் நிறைவு உடையவர்களாய் காணப்பட கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரும். தகுதியின்மைகளை நீக்கும்படியாய் கெஞ்சிரும். தகுதிப்படுத்தும்படி கெஞ்சிரும். பூரணமாய் அபிஷேகிக்கும்படி கெஞ்சிரும். வல்லமையால் நிறைக்கும்படி கெஞ்சிரும். இந்த பலனினால் இடை கட்டும்படி கெஞ்சிரும். எல்லா கிருபைகள் வரங்களை சம்பூர்ணமாய் கட்டளையிடும்படி கெஞ்சிரும் பரமபிதாவே. நோய்களை குணமாக்குகிற வரங்களை உடைய ஊழியக்காரர்களை கட்டளையிட்டார். அற்புத அடையாளமான கிரியைகளை செய்யக்கூடிய வரங்களை உடைய ஊழியக்காரர்களுக்கு கட்டளையிட்டார். தீர்க்க தரிசன வரங்களை உடைய ஊழியக்காரர்களுக்கு கட்டளையிட்டார். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபை வரங்களை உடைய ஊழியக்காரர்களுக்கு கட்டளையிட்டார். ஞானமாய் போதிக்க அறிவை உணர்த்தக்கூடியதான வரங்களை உடைய ஊழியக்காரர்களுக்கு கட்டளையிட்டார். எல்லா கிருபைகளையும் வரங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட்டார். கனி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை செய்தார். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டவர்களாய் கனி எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க கிருபை செய்தார். ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகப்படுத்தியார். நல்ல பிதாவே, நாளை தினத்திலிருந்து ஊழிய ஸ்தலத்திற்கு அருகாமையிலும் தூர இடத்திற்கும் போகக்கூடியதான எல்லா ஊழியக்காரர்களையும் பிரசங்கிமார்களையும் பாதுகாக்க முடிக்கின்றனர். போகக்கூடிய இடங்களிலே சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை செய்தார். உப்பாயும் வெளிச்சமாய் இருக்க கிருபை செய்தார். அநேக ஆத்துமாக்களை மண்டையிலே கொண்டு வரத்தக்கவாறு அதற்கேற்ற கிருபையை கொடுத்தார். இரட்சிப்பின் கிரியை நடப்பிக்க தள்ளும்படியாய் கெஞ்சிரும். ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிரியை சபையிலே அதிகமாய் நடப்பிக்கும்படி கெஞ்சிரும். ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீர் அந்த ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி கெஞ்சிரும். நல்ல பிதாவே, ஊழியக்காரர்கள் உங்களுடைய வசனங்களை எடுத்து பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு ஜனங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்படியாய் கெஞ்சிரும் பரமபிதாவே. நீர் பெரிய காரியங்களை சபையில் நடப்பிக்கும்படி கெஞ்சிரும். சபைக்கு இருக்கிற கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படி கெஞ்சிரும். நடக்கிறதான வேலை காரியங்கள் தடையில்லாமல் நடக்க கிருபை செய்தல். நல்ல பிதாவே, எல்லா ஊழியக்காரர்கள் பிரசங்கிமார்களை நீர் பாதுகாக்கும்படி கெஞ்சிரும். சுகம் பலம் ஆரோக்கியத்தோடு கிருபை செய்தல். நற்சாட்சியோடு ஜீவிக்க கிருபை செய்தல். சாத்தான் எந்த விதத்திலும் யாரையும் வஞ்சிக்காமலும் யாரும் மற்ற ஜனங்களுக்கு இடரலாய் காணப்படாதவனும் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாய் காணப்படும், தங்களை காத்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படும் நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சிரும். யாராலும் சபைக்கு ஒரு துர்சாட்சி வராதவனும் நீர் சபைக்கு இருக்கக்கூடியதான எல்லா ஊழியக்கார பிரசங்கிமார்களையும் கரம் பிடித்து நடத்தும்படி கெஞ்சிரும். எந்த கண்ணியிலும் அகப்படாது காத்தல். நல்ல பிதாவே, வாக்கு தத்தங்களை நீர் நினைவு கூர்ந்து கிரியை செய்ய முடியாயும் கெஞ்சிரும். விசுவாசிகளை ஆசீர்வதித்தல். சபைக்கு வரக்கூடிய ஜனங்களை ஆசீர்வதித்தல். எல்லாருடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் செய்கிற தொழிலையும் ஆசீர்வதித்தல். உலகத்தை கண்ணோக்கி பார்த்தலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆபத்துகள் மோசங்கள் அழிந்து போக கிருபை செய்தல். எல்லா ஜனங்களும் மெய் தேவனாயுமே அறிந்து கொள்ள கிருபை செய்தல். இந்தியா தேசம் கிறிஸ்தவர்களை அறிவிக்க தடை மேல் தடை வரக்கூடியதான ஒரு தேசமாய் காணப்படுற பரவதா. மிஷினரி ஊழியங்கள் செய்யக்கூடியவர்களை பாதுகாத்தல். கிராம ஊழியங்கள் தெரு ஊழியங்கள் செய்யக்கூடிய ஜனங்களை பாதுகாத்தல். எல்லா ஊழியக்காரர்களையும் பாதுகாத்தல். நல்ல பிதாவே, நோய் வியாதியோடு காணப்படுற ஜனங்களுக்கு சுகம் கொடுக்கும் இப்படியாய் கெஞ்சிரும். பிசாசின் கட்டுகளுக்கு காணப்படும் ஜனங்களை விடுதலை செய்யும்படி கெஞ்சிரும். கடன் பாரத்தோடு காணப்படும் ஜனங்களையும் விடுதலை செய்யும்படி கெஞ்சிரும். எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் நிறைவாய் பெருக பண்ணியல் மறுபடியும் கெஞ்சிரும். ஊழியக்காரர்கள் எல்லாரும் உமக்குள்ளும் இரத்தத்திற்குள்ளும் 5 அடைக்கலத்திலும் வைத்து நீர் விசேஷமாய் பாதுகாக்க முடி கெஞ்சிரும். பரமிதாவை, அடுத்த மாதம் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஊழியர் கூட்டம் நடக்கும் கிருபை செய்தல். குற்றம் குறை எல்லாவற்றையும் கிருபையாய் மன இறங்கி மன்னித்தல். அவர் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மனோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக, ஆமென்.